விக்னேஸ்வரி. நீ கரெக்ட்டா தான் இருக்க. இல்ல யாருக்கு வேணா ஃபேனா இருக்கலாம். ஆனா மத்த வந்து கொஞ்சம் அரவணைச்சு அதாவது அவங்கலாம் வெளில வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நம்ம நாளைக்கு வெளிய வந்த உடனே எனிமி ஆயிடக்கூடாதுல்ல. பட் ஆக்சுவலி என்னன்னா அவங்களுக்கு வந்து பூர்ணிமா ஏன் பிடிக்கும், எனக்கும் சில விஷயத்துல ஒத்து போறேன். ஏன்னா பூர்ணிமா ஓரளவுக்கு பெட்டர் மத்தவங்களை கம்பேர் ஆமா. பண்ணும்போது. அது கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு. ஆனா இப்பலாம் பார்க்கறதுக்கு எனக்கு என்னமோ ஐயோ பாவம் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ அ அவ எப்ப கான்ஃபிடன்ஸ லூஸ் பண்ணாலோ அப்பவே அவ கேம லூஸ் பண்ணிட்டா. அவ முகத்தெல்லாம் பார்க்கறியா? ஒரு இதுவே இல்ல. ஏதோ வந்தப்போ அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அந்த முகத்துல அந்த சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. அவ்வளவுதான். நான் கொஞ்ச நாளா அப்படிதான் இருக்கேன் விக்னேஸ்வரி. அதனால வந்து பூர்ணிமாவை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அது எப்படி இருக்கும், அந்த வலி எப்படி இருக்கும்னு. ஆமா, ஏன்னா நான் கூட எல்லாம் பார்க்கும் போது ஐயோ இவங்கள வந்துட்டான் பண்றீங்க பாரியா ஏன்னா டேய், ஒரே வார்த்தை தான் சொல்றேன். சண்டை கிண்டை போட்டீங்கன்னா மண்டையிலேயே கொட்டி நான் வந்து இது பண்ணுவோம். சண்டை போடக்கூடாது. இங்கெல்லாம் வந்தா எங்களுக்கு சந்தோஷமா பேசினாதான் எங்களுக்கு பிடிக்கும். நாங்க ஹாப்பினஸ்க்காக போடுறோம். அதுக்கு ஓகேனா சொல்லு, ஸ்பீக்கர்ல வா. ஓகேவாமா என்ன எப்படி நீ என்ன சொல்லு. விக்னேஸ்வரி ஸ்பேஸ் மட்டும் எவ்வளவு சந்தோஷமா வரான் பாரு. பாசம் பாசம். ஆமாவா உனக்காக வந்தாங்க. என்னக்கா இப்படி சொல்லிட்ட? சரி சரி. பாத்தீங்களா அக்கா பாசத்துல வந்திருக்காங்க. இப்பதான் ஸ்பேஸ் எண்ட் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளவு நேரம் தெரியுமா? அதெல்லாம் பார்த்தேன்டா. நீ பெரிய ஆளாயிட்ட. சரி. உனக்கு நான் இன்வைட் கொடுத்தா வர மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்றது? இல்ல இல்ல, நீ வந்து இன்வைட் கொடுத்த. நான் வந்து ஈவினிங் ஃபுல்லா பிஸியா இருந்தேன். வேலையும் இருந்துச்சா. சம்டைம்ஸ் வேலையில இருக்கும்போது என்ன இல்ல நீ டிஎம்லாம் பார்க்க மாட்ட. டேய் ஆன்லைன்லயே வரலடா. ஆன்லைன் வராம எப்படி டிஎம் பாக்குறது? ஓகே 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 ஓகே. இது ரெக்கார்டட் ஸ்பேஸா? ஆமா. சரி ஓகே விடு. சரி, நாமினேஷன் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. விக்னேஸ்வரி உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு இன்னைக்கு நாமினேஷன்? பரவாயில்ல, ஏன்னா ஓரளவுக்கு சண்டை போட்டாங்க. போனா ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டு எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி அந்த நாமினேஷன் டைம்ல ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த வாரம் கொஞ்சம் அப்படியே மண்டே ஒரு நாள் ஃபுல்லா நாமினேஷன் பத்தியே பேசி ஓட்டிட்டாங்க. ஒண்ணுமே நடக்கல இன்னைக்கு. சும்மா அந்த ஆனா யார் திருந்தினாலும் ஒருத்தர் மட்டும் திருந்த மாட்டாரு. அவருக்கு வந்து ஃபுல்லா வந்து விசித்ரா மேல வன்மம் மட்டும்தான், வேற எதுவும் பண்ண மாட்டாரு போல இருக்கு. நீங்க தினேஷ சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஜோ ப்ரோ வந்திருக்கிறாரு. ஜோ ப்ரோ எபிசோட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்ததா? நான் இன்னைக்கு பார்க்கல தங்கம். நேத்து பார்க்கல, இன்னைக்கு பார்க்கல. நேத்து பார்க்கலன்னா பரவாயில்ல, ஒண்ணுமே நடக்கல. ஏதாவது நடந்தா தானே அதை பாக்குறதுக்கு. ஆமா, இப்ப கமல் சார் வருவாரு, மாயா எல்லாம் இருக்கீங்களான்னு கேட்பாரு. உங்களுக்கு யாராவது பிடிக்கலையா, அதான் ஓகேவா அப்படின்னு கண்ணாலே கேட்டுப்பாரு. அதுக்கான வேலைகளை பார்த்து போயிடுவாரு. என்ன பண்றது? ஏன்னா இந்த வாட்டிக்கு நாமினேஷன்ஸ்ல யாரெல்லாம் வந்திருக்காங்க, யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வாரம்? நான் போட்டிருந்தேன் இந்த வாரம் கண்டிப்பா டபுள் எலிமினேஷன். ஸோ மாயா அண்ட் நிக்சன் போனா நல்லா இருக்கும்னு போட்டிருந்தேன். மாயா அண்ட் நிக்சன். நீங்க சரவணகிட்ட பேட்டி எடுத்தீங்களா? இல்லப்பா, நாளைக்கு நாளைக்கு ஷெட்லாம். ஓகே ஓகே. ஆனா அந்த பிளான் எங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி அதெல்லாம் கேப்பீங்களா? நாங்க என்ன கேட்கணும்னு சொல்றோமோ அதெல்லாம் கேப்பீங்களா ஜோ? கேப்பம்மா. நான் போறதுக்கு முன்னாடி என்னோட ட்வீட்ல நாங்க போடுவேன். என் ட்விட்டரை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆமா ஆமா, ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். நான் கமெண்ட்லாம் போடுறேனே. சோ நான் போடுவேன். அத பார்த்துட்டு தான் நான் கேட்பேன். ஓகே சரி. நானே என்னோட ஓன் क्वेश्चंस வச்சிருந்தா கூட நான் எப்படி சொல்லுவேன்னா, போய் உட்கார்ந்தோன இன்டர்வியூ முன்னாடி உட்கார்ந்தோனே அவங்களோட அதெல்லாம் காட்டுவேன். இதெல்லாம் நான் கேட்கறதெல்லாம் மக்கள் கேட்கறது ஓகே அப்படின்னு அவங்க நம்ப வச்சுட்டு தான் நான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன். ஓகே ஓகே சூப்பர்.
ஸோ அதான் நான் விக்னேஸ்வரி நம்ம வந்து பிளான் பண்ணி கொஷின்ஸ் நைட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்க சொல்லிடலாம். ஆனா மொத்தமே 20 ஏன்னா கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. அதனால பட்டு இல்ல பார்த்து இல்ல நாங்க எங்க சைடுல இருந்து ஒரு 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 கொஷின் இல்ல 2 கொஷின் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே டன் டன் நல்ல விஷயம். எனக்கு உங்களுக்கு இந்த சீசன் ரொம்ப பெஸ்டா இருக்கா இல்ல ரொம்ப வர்ஸ்டா இருக்கா? worst ரொம்ப டாக்ஸிசிட்டியா இருக்கு, முடியல. இன்னும் 10 நாள்லாம் இருக்கு. ஆனாலும் எப்படா முடியும்? அப்பா 10 நாள் முடிஞ்சு முடியட்டும் ஷோன்ற மாதிரி இருக்குங்க. சீரியஸா இப்போ இந்த 10 days And ஓவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ரிவ்யூவரா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாப்பா. இந்த மாதிரி டெய்லி நைட்டு 10 மணிக்கு கமிட்மெண்டா உட்காந்து ரிவ்யூ பண்றதெல்லாம் முடிஞ்சா சந்தோஷம். இல்ல ஆனா நீங்க இந்த டைம் வந்து சில டேஸ்லாம் மிஸ் பண்றீங்கல்ல. முன்னாடி எல்லாம் ஃபுல் 100 டேஸும் போடுவீங்க. இந்த டைம்லாம் வந்து இன்னைக்கு ரிவ்யூ இருக்காதுன்னு ஒரு போஸ்ட் போடுறீங்களே அப்பப்போ. பிஸியா இருக்கறனால இல்ல ஆமாமா, ஸ்லோ இது வரைக்கும் பிடிக்காமையா? இது வரைக்கும் ஒரு 6 நாள் அவாய்ட் பண்ணிருக்கமா இவ்வளவு நாள்ல. அதான் நான் அதுல 2 நாள் இதுல போயிடுச்சு, புயல்ல போயிடுச்சு. 2 நாள் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் போயிடுச்சு. அதுக்கு நடுவில் ஒரு 2 நாள். ஆனா அது வந்து இந்த மந்த்ங்கிறதுனால கொஞ்சம் ஆப்வியஸா தெரிஞ்சது அந்த நீங்க மிஸ் பண்ற அந்த இது. ஸோ அதான் ஒருவேளை ஷோ பிடிக்கலன்னு நீங்க அப்படி பண்றீங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஷோ பிடிக்கலன்னா நான் மொத்தமாவே மிஸ் பண்ணி ஆகணும். பட் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு, பண்ணிதான் ஆகணும், வழி இல்லை. இல்ல நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு ஜோ? இப்ப லீவ்ல ஸ்கூலுக்குலாம் லீவ் விடுவாங்கல்ல, ஐயா ஜாலி லீவு அப்படின்ற மாதிரி. ரெவ்யூ இல்ல கிறிஸ்துமஸ் லீவு அப்படின்னு. இல்ல உண்மையாவே அதான் இது. எப்பா சாமி என்ன விடுங்கடா லீவு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு ஏதாவது காரணம் சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லங்க உண்மைதான். அதாங்க இந்த ஷோ வந்து எஸ்பெஷலி நீங்க 24/7 பாக்குறவங்க எல்லாம் பாவம். நான் எப்ப திறந்தாலும் ஏதாவது டாக்ஸிக்கா நடந்துகிட்டே இருக்கு. யூஸ்வலா ஏதாச்சும் அந்த சீசன்ல நல்லதா நடக்கும், அதெல்லாம் ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது, போர் அடிக்குது. நீங்க எல்லாம் எப்படி ரிவ்யூ பண்றீங்க டெய்லி? அதை ஏமா ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க, மனசெல்லாம் புண்ணா போயிருக்கு. நீங்களும் 24/7 தான் பாப்பீங்களா ஜோ? ஆக்சுவலி இல்ல சும்மா நடுவுல அட்லீஸ்ட் ஓபன் பண்ணி பாப்பீங்க? வாய்ப்பே இல்லை 1 hour. அதுக்கப்புறம் யாராவது இந்த பஞ்சாயத்து நடந்தா ட்விட்டர்ல போட்டு டேக் பண்றதுதான். இல்ல போன சீசன் டாக்ஸிக்கா இல்ல இந்த சீசன் டாக்ஸிக்கா? போன சீசன் எவ்வளவோ பரவாயில்ல, என்னையே சொல்ல வச்சிட்டாங்க. அப்ப அசீமை விட இவங்க எல்லாம் மோசம்னு சொல்ல வரீங்களா? தெரியாம தப்பான விஷயம் கேட்டேன்னா அசீமா நான் டாக்ஸிக்னே சொன்னது கிடையாது. ஆனா எங்களுக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆச்சு. சோ அதனால பப்ளிக் என்ன பொறுத்த வரைக்கும் அசீம் ஒரு ஃப்ராடு. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளவுதான். நான் அவன் டாக்ஸிக்னு சொன்னதே கிடையாது. இல்ல எங்களுக்கு அபியூசர்னு சொல்லியிருக்கேன். பப்ளிக் வந்து அந்த ஃபீல் வந்து அபியூசர்னு சொல்லியிருக்கேன். அதான் அபியூசர்னு சொல்லியிருக்கேன், பட் டாக்ஸிக்னு சொன்னது கிடையாது. இல்ல நீங்க சொல்லல. இப்ப நாங்க வந்து ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா அந்த ஷோ பார்க்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி கேட்டேன். அர்ச்சனா அர்ச்சனா ஆர்மி கை தூக்கி இருக்காங்க, சொல்லுங்க. இல்ல ஜோன்றதா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கலாம்னு வந்தேன். ஆனா அதுக்கான ரிவ்யூ முன்னு நிப்பாட்டியாங்கன்னா, ஏன்னா நாங்க பிக் பாஸ்ல ஒண்ணும் பார்க்க முடியாம உங்க ரிவ்யூக்காக வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்து போறோம். அதையும் தயவுசெய்து மாத்திராங்கன்னா. இந்த மாதிரி எங்கேயாவது நான் ஸ்பேஸ்ல வந்து பேச அர்ச்சனா ஆர்மியில வந்து இப்படி ஒரு பஞ்சை விட அவ்வளவுதான். அர்ச்சனா பிஆர் இந்நேரத்துக்கு ஒரு 4 ட்வீட் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் உங்களை. இப்ப மட்டும் இல்ல, உங்க யூடியூப் சேனல்ல வந்து அப்படிதான் கதறிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு போட்டியா நீ சொல்றீங்க. அதுக்கு ரிவ்யூ பண்றது நிப்பாட்டாதீங்க. அது 105 நாள் பண்ணிரும். ஜோ வந்து எந்த ஸ்பேஸ்க்கு போறாங்களோ அந்த ஸ்பேஸோட பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க.
பிரதீப்க்கு போனா பிரதீப்போட இது அப்படிம்பாங்க, அர்ச்சனாக்கு போனா அர்ச்சனாவோட இதும்பாங்க, பூர்ணிமா ஸ்பேஸ்ல போய் ஒரு 2 வார்த்தை பேசினா பூர்ணிமா பிஆரும்பாங்க. ரிவ்யூவர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் இல்ல. அதனால ஜோ வந்து எல்லாரோட பிஆர். அந்த டே யாரு ஸ்பேஸ்ல பேசுறாங்களோ அவங்களோட பிஆர். இல்ல ஆக்சுவலா போன சீசன்ல பாத்தீங்கன்னா நான் வாரம் நான் ஒரு ஆளுக்கு பிஆரா இருக்குன்னு நானே போஸ்ட் போட்டுருவேன். ஆனா என்னவோ ஏதோ அந்த போஸ்ட் போட்ட அடுத்த வாரம் அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. உங்க வாய் முகூர்த்தம் நல்லா அப்ப இல்ல விக்னேஸ்வரி, அப்போ ஒரு பிளான் பண்ணிடலாம். இந்த வாட்டி வந்து ரவீனாக்காக நம்ம எல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு அதுல ஜோ வந்து பேச சொல்றோம். சிஸ்டர் வேணாங்கிறேன் நானு. வேண்டவே வேண்டாம். ரவீனாவை வெளில அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து எவிக்ஷன் தேவைப்படாதுங்க, அதுக்கு பொட்டி தான் தேவைப்படும். பொட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, பேசும்போது சும்மாவாது. பேசும்போது சொல்றவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. பாக்ஸ் வந்து அடுத்த வீக் தான் வரும்ல. ஆமா பாருங்க, மணி தூக்கிட்டு போனோன்னா ரவீனா வந்து சோகமா அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. போன சீசன் மாதிரி 2 வாட்டி பாக்ஸ் வந்து ஒருத்தர் மணி கொடுத்துக்கிறாரு, ஒருத்தர் ரவீனா. ஆமா, மணி இல்லாத வீட்டில் நான் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொன்னது கேஷ் மணிங்கோ, தப்பா எடுத்துட்டு போறீங்க. இல்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் டவுட் வருதுன்னு தெரியல. நிஜமாவே அவங்க அவ்வளவு சின்சியரா வந்து மணி போனா வந்து அந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னா வந்துருவாங்களா என்ன? தெரியலையே. பொட்டியில அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு நாள் இருந்தா எவ்வளவு காசு வருமோ அது உங்களுக்கு வந்துடுறது இல்லைங்க. நீங்க இப்ப 20,000 ரூபான்னு வச்சுக்கீங்களேன், 2 வாரத்துக்கு முன்னாடி பொட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு நாள் சம்பளம் 20,000 ரூபான்னா உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 15 நாளைக்கு 3 லட்ச ரூபா, கரெக்டா? அந்த 3 லட்ச ரூபா அந்த பொட்டியில வந்துச்சுன்னா எடுத்து தைரியமா வீட்டுக்கு வந்து நல்லா வின் பண்ண மாட்டோம் தான் தெரியுமே. ஆமா, கரெக்ட். எனக்கு ஒரு ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மணி ரவீனாலாம் ரொம்ப டிசர்விங்கே கிடையாது இவ்வளவு வாரம் வரைக்கும் வந்ததுக்கு. அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு நேரத்துல போயிருக்கலாம் அவங்க கேம். சரி, அந்த டிசர்விங்னு இருக்கவங்க பேரை சொல்லுங்க கொஞ்சம் கேட்போம். இல்ல, மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒண்ணுமே பண்ணாம 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்களே கேம்ல எதுவும் பண்ணாம அப்படின்னு. அதாவது நொழிஞ்ச பித்தளை பாத்திரத்திலே எது நல்ல பித்தளைன்னு பாக்குறீங்க. நைஸ், கரெக்ட். அதான் நம்ம சொன்னோமே இந்த சீசன்ல வர்ஸ்ட்ல இருந்து பெஸ்ட் பார்க்கணும் அந்த மாதிரி. அப்பனா வர்ஸ்ட்ல பெஸ்ட்னா நம்ம மாயா தானே டைட்டில் வின்னர். அந்த லிஸ்ட் சொல்லல, அந்த வந்து யார் அதுல கம்மியா இருக்காங்க லீஸ்ட் வர்ஸ்டோ அந்த வர்ஸ்ட் தான் பெஸ்ட். அப்ப வர்ஸ்ட்ல வர்ஸ்ட். அப்படிதான், வர்ஸ்ட் தான். அவங்க எந்த டிசர்விங்குமே இல்லாம ரொம்ப நாளா வெறும் லவ் கண்டென்ட் மட்டுமே கொடுத்து உள்ள இருக்கிறாங்க. அது இதுதான் காதலா? இதைத்தான் வெளில அத்தனை படம் எடுக்கிறாங்களா? இல்லன்னா எனக்கு உண்மையா என்னன்னா அந்த ஒண்ணு விஜய் டிவி வந்து மணியை தூக்கி இருக்கணும், இந்த ரவீனாவை தூக்கி இருக்கணும். அதை 2வது யாரோ ஒருத்தவங்க தூக்கி இருந்தா வச்சு கேம் நல்லா போயிருக்கும். இவங்க 2 பேர் இருக்கிறதால 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. விடுங்க, 2 பேரும் மணி பாக்ஸ் தூக்கிட்டு போனோம்னு வேண்டிங்க, அவ்வளவுதான். அப்ப எவிக்ஷன்ல வெளில வரவே மாட்டாங்க. கல்யாண செலவு 1000 இருக்கும். வெட்டிங் பிளானர் ஆனால் ஒரு நிமிஷம், வெட்டிங் பிளானரால நாங்களாம் இருக்கோம். சீக்கிரம் வெளில வந்து பொட்டி எடுத்துட்டு வந்தாங்கன்னா வெட்டிங் பிளானிங் எங்கள்கிட்ட கொடுத்தாலும் நல்லா பண்ணி கொடுப்போம். இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க பாஸ். ஜோ சைடுல வந்து உங்க பிசினஸ் இதையும் பண்றீங்க பாத்தீங்களா, வேற லெவல் போங்க நீங்க. ஏங்க ஒண்ணுமே பண்ணலாலே பிஆர் பண்றேன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க, அட்லீஸ்ட் பிசினஸ் ஆவது பண்ணிட்டு போவோமே. லியோதாஸ் கேளுப்பா. இல்ல கண்டஸ்டன்ட் அதிகமா இருக்காங்க, நாள் கம்மியா இருக்கு, ஒரு 2 மணி பாக்ஸ் இருக்குமோ? இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா பிரதர்? இது கண்டுபிடிக்கல, நான் ஆல்ரெடி போட்டேன் பிரதர், ஆல்ரெடி போட்டோம் பிரதர். இதெல்லாம் நிறைய இடத்துல போட்டாங்க. போன சீசன் 2 பாக்ஸ் தானே? இல்ல ஓடிடி இல்ல, கதிரவனன் அமுதவாணன்
இல்லையே, போன வாட்டி சீசன் 6 2 பாக்ஸ் தானே, கதிரவன் அண்ட் அமுதவாணன். சிம்பு ஜோ தான் ஆக்சுவலி போன சீசன் ஆச்சு யாரு எடுப்பாங்கன்ற அந்த கியூரியாசிட்டி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா இப்ப வந்து யாராவது எடுத்துட்டு போங்க அப்படின்னு இல்ல போ நீங்க 100% சொல்லுங்க. போன வாட்டி கதிரவன்லாம் அவ்வளவு தூரம் வந்து பொட்டி எடுத்து போவார் நீங்க எதிர்பார்த்தீங்க? அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க அந்த ஷோல. ஆமா அவர் ஐயோ கதிரவன் பேட்ச் தான் சொல்ல போறாங்க. இல்ல கதிரவன் தம்பி நான் ரொம்ப நல்ல தம்பி. இப்ப கூட நார்மலா நான் ஒரு தியேட்டர்ல அவரோட ட்வீட் கூட என் ட்வீட் கூட அவர் ரீச் பண்ணிருப்பாரு. அவர் நாங்க மீட் பண்ண ட்வீட்டிங் போட்டிருந்தோம். ஒரு நல்ல பிள்ளை, அதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல தம்பிய. பட் see அந்த ஷோக்கு கேமுக்கு செட் ஆகல. அதுதான் சரண விக்ரம். இந்த கேமுக்கு சரண விக்ரம் செட் ஆக மாட்டோம்ல. நமக்கே கொஞ்சம் ஃபீலிங்கா போச்சு, என்னடா அது கரெக்டா போற நேரத்துல தூக்கிட்டாங்களேன்ட்டு. ஆனா ஒண்ணுங்க, இது கேம்னு நம்ம நம்ப வச்சிருக்காங்க பாரு, அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பேசியே கேம் கேம் கேம்னு ஏங்க இந்த மொத்த ஷோல எதுங்க கேமு? அதை மட்டும் எனக்கு சொல்ல காட்டுங்க. அந்த கேமை தாங்க நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். இல்லங்க இந்த ஷோ இந்த சீசன் எஸ்பெஷலி டாஸ்க் குடுக்கறவங்க அந்த இதெல்லாம் கிரியேட்டிவ் டீம்லாம் எங்க போய் தூங்குறாங்கன்னே தெரியலங்க. ஒரு டாஸ்க்கும் இல்ல, வெறும் ஸ்பான்சர்ஷிப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு டாஸ்க்கு பட்ஜெட் 1250 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க அது கூட அதோட கம்மி. ஏன்னா அவங்க பால் அந்த பிரிக்கு தவிர வேற எதுவும் யூஸ் பண்றது இல்ல. இல்லைன்னா ஏதாவது கார்டு. ஏங்க நான் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜும் சேர்த்துக்கிட்டேங்க. நாங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில அதெல்லாம் சேர்த்து தான் பில் போடுவோம். என்னங்க இது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. பால்லாம் அவங்க சீசன் எல்லா சீசன்லயும் வச்சிருப்பாங்கல்ல, அதையே யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த சீசன் புதுசா வாங்குற அளவுக்கு வர்த்து இல்ல, விடுங்க. பழைய பால் ஏங்க நாங்க பழைய சீசன் பழைய பால் வச்சிருந்தா கூட அது புது பால்னு சொல்லி தாங்க பில்லு கொடுப்போம். என்ன நீங்க ஒரு ஈவென்ட் மேன் கம்பெனியுடைய இதை நீங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்க. ஜோ இந்த கிளிப் நான் ஷார்ட்ஸா போட்டுக்கிறேன் ப்ளீஸ். ரைட்டு, அவ்வளவுதான். இது செஞ்சுறாங்க. ஒன்று கொடுத்தாங்கயா ஒன்று கொடுத்தாங்கயா. இல்ல இதுதான் ஆக்சுவல் உண்மை. ஏன்னா இந்த பில்டிங்ல நடக்கிற நிறைய கொடுமைகள் இருக்கு. நான் ஆக்சுவலா ஈவென்ட் இன்ஸ்டியூட்டே ரன் பண்றேன். இதைத்தான் சொல்லித்தரேன் பேசிக்கலி. ஏன்னா நம்மள என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்ப நம்மளுக்கு ஒரு வெட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெட்டிங்க்கு தேவையான எல்லாத்துக்கும் எப்படி நம்ம நெகோசியேட் பண்ணுவோம்? நம்ம அப்பா தான் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? 100 ரூபா கேட்டா 50 ரூபா சொல்லுவாங்க, கரெக்டா? ஆனா 50 ரூபாயா நாங்க 20 ரூபா சம்பாரிச்சு போயிருவோமே. அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ அதை கத்துக்கிறது தான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் நாமினேஷன்ல போயிடலாம். ஒவ்வொருத்தரா பேர் சொல்றேன் யாரை நாமினேட் பண்றாங்கன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம யாரு, அவங்க பேர் என்ன? தினேஷ் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசினார். தினேஷ் ஆமாமா. விசித்ராவும் நிக்சனையும் நாமினேட் பண்ணிருக்காங்க. என்ன கருத்து ஆயிரா உங்களுக்கு? அந்த மனுஷனுக்கு விசித்ராவை நாமினேட் பண்றதும் விசித்ராக்கு தினேஷை நாமினேட் பண்றதும் இதே பொழப்பா போச்சு. இவனுக்கு 2 பேரும் நாமினேட் பண்ணி வெளில தூக்கும்பா. அம்மா கேம் ஆட சொன்னா நாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. அந்த சுகர் மேட்டரே இன்னைக்கு கூட அந்த சுகரை பத்தி பேசிட்டு இருக்காரு. சுகர்னு ஒரு சுகரை தவிர வேற எதுவுமே ஒரு கண்ணுக்கு தெரியாதா என்னன்னு? அவருக்கு உடம்புக்கு தான் சுகர் இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். மனசு ஹர்ட் ஆயிட்டாப்ல. சீரியஸா எது பேசினாலும் சுகர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. செம கடுப்பா இருக்கு நமக்கே கேட்கறதுக்கு. இவ்வளவு இதுவா இருக்காங்க. நான் பாருங்க நான் இன்டர்வியூ பண்ணும்போது 1/2 கிலோ சுகரை வாங்கிட்டு எடுத்துட்டு போய் குடுத்துற போறேன் பாருங்க விசித்ரா சார்பா. நீங்க பாருங்களேன், போற போக்க 10 நடக்க போகுது. ஆமா இல்லங்க, வந்த புதுசுல ஆக்சுவலி நான் தினேஷ் வந்த புதுசுல பயங்கரமான ஒரு பிளேயர். அவர் வந்து அவர் எப்படி மொத்த வீட்டையும் இது பண்ண போறான்னு பார்த்தா இப்படி காமெடி பீஸ் ஆகிட்டாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா தினேஷ்க்கு ஓட் போட்டேங்க. அவரு செமையா பண்றாரு, சூப்பரா பண்றாரு அப்படின்னா அப்படியே ஏதோ ரொம்ப ஓவரா எக்ஸைட் ஆகி அவருக்கு ஓட்லாம் வேற போட்டேன். சரி இப்படி பண்றாரு. ரவீனா வந்து நிக்சனுக்கும் மாயா கூட்டு போட்டாங்க. ஜோ, அவங்க விஷ்ணு அண்ட் மாயா சண்டே பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அந்த சண்டையை பார்க்கல. விசித்ரா அண்ட் விஷ்ணு சண்டையை தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே ஓகே.
ஆக்சுவலி சரி நீதான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோட் பாத்துருவேன், பார்த்துட்டு சொல்றேன். எபிசோட்ல காட்டியிருக்காங்களா 1 ஹவர்ல? ஒன் ஹவர்ல காமிச்சாங்களா? ஆக்சுவலி 1 ஹவர் ஏமா விக்னேஸ்வரி 1 ஹவர்ல காமிச்சாங்களா? நான் லைவ்ல பார்த்தேன் அது. நானும் லைவ்ல தான் பார்த்தேன். நான் அனுப்புறேன் அந்த வீடியோவை. கிளிப் இருக்கு. கிளிப்ல அனுப்புதாங்க. 1 ஹவர்ல இருக்கான்னு தெரியல. ஏன்னா நாங்க லைவ்ல பார்த்தோம். டேக் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க. நான் வந்து கிளிப் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த ஏஆர்ஜி தம்பி ரொம்ப கோவமா இருக்கீங்க போல என் மேல. கொஞ்சம் மேல வாங்களேன், பேசுவோம். ஸ்பீக்கர் குடுமா. யார் அது? ஏஆர்ஜி தம்பின்னு ஒருத்தர் இருக்காப்ல. கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் இந்த பயாஸ்ட் ரிவ்யூவர்னா என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகும். எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் புரியுது. என்னன்னா எந்த ஒரு நாள்ல எல்லாரும் ஒரு நாள்ல வந்து இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, நீங்க ஒன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க பையஸ்ட் ஆயிடுவீங்க அன்னைக்கு ஒரு நாள். இல்லங்க, இது பயாஸ் இல்லாம எப்படி ரிவ்யூ பண்றதுன்றதான் இப்ப எனக்கு ஒரே பிரச்சனை. இப்ப எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அது உங்களுக்கு பிடிக்காதுன்னா நான் பயாஸ்டு, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நான் நியூட்ரல். ஆனா அது இன்னொருத்தருக்கு பிடிக்காத பத்தி கவலை கிடையாது. அந்த பிடிக்காதவர் வந்து உங்களை பயாஸ்டுன்னு சொல்லுவாங்க. எப்படியுமே அது எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க. சோ அது சொல்லாம உங்களால பண்ணவே முடியாது. ஆப்வியஸ் ஒரு பர்சன் எந்த நீங்க ரிவ்யூன்னு போயிட்டாலே ஒருத்தர் பார்வையில பயாஸ்ட், இன்னொருத்தர் பார்வையில நியூட்ரல், அப்படிதான் இருக்க முடியும். அது there is nothing called as biased and neutral இதுல. ஆக்சுவலா எங்க பயாஸ்டுன்னு ஆக்சுவலி எதுல வந்து எக்ஸாக்ட்லி பயாஸ்டுன்னா நிஜமாவே அவங்க ஒரு தப்பு பண்றாங்க, அப்ப கூட அதை வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்றாங்கங்கும் போது மட்டும்தான் பயாஸ்டுன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியும். மத்தபடி இது கிடையாது. தம்பி ஏஆர்ஜி உங்களை தான். ஏன் ஸ்பீக்கர் வர மாட்டேங்கிறாரு? கொடுத்துருக்கோமே. அவங்களால அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த காசுக்கு வெறும் கமெண்ட் மட்டும் தான் போடணும், மேல வந்து தான் பேச மாட்டாங்க. அது தனி பேமெண்ட் கேட்டு இருப்பாங்க, கேட்டு வருவாங்க. வெயிட் பண்ணுங்க. நீங்க மாயா யார் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஜோ? நீங்க எபிசோட் பார்க்கல, அதனால இப்படி கேக்குறோம். மாயா வந்து கன்ஃபார்ம்டா அர்ச்சனாக்கு விஷ்ணுக்கு போட்டாங்களா? இல்ல தன்னை நியூட்ரல் என்று காட்டுவதற்காக பூர்ணிமாக்கு போட்டாங்களா? இல்ல ஒரு ஜோடிக்கு போட்டாங்க. ஓ ரவி மணி, ரவினா மணினா மணி. ஐயோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. மணினான்னு வருது, ரவின்னு வருது. ஐயோ நானே கன்ஃபியூஸ்ல இருக்கே. உங்க ஷிப் ஹேஷ்டேக் போடுவாங்க, மணி ரவினா சேர்த்து ஒரு ஹேஷ்டேக். நீங்க சொல்லிட்டீங்கல. எனக்கு தெரிஞ்ச அப்ப நிக்சனும் மணி தான போட்டிருப்பான். எங்க நிக்சனும் மணிக்கு தாங்க போட்டாரு. ஆனா காரணம் வேற. பாத்தீங்களா இல்லையா? கரெக்ட். அதுக்குதான் வந்து மணி சொன்னாங்க, நீங்க வந்து குரூப்பா வந்து ப்ளே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிக்சன் செம்ம காண்டுல இருக்கான். என் ஜோடியை வெளில வந்துட்டு நீ ஜோடியா சுத்துறியான்ட்டு. அவனுக்கு ரொம்ப நாளா இருக்கு அந்த காண்டு. அந்த காண்டா அதான் வந்து நீங்க குரூப்பா ப்ளே பண்றீங்க, அதுக்கு என்னென்னவோ காரணம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அர்ச்சனா யாருக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஜோ? அர்ச்சனாவா? ஒரு சார் யோசிப்போம். இல்ல இன்னொரு லிஸ்ட் இருக்கும். இல்லங்க நான் பாக்கல. மாயா போட்டிருக்கலாம், மாயாக்கு போட்டிருக்கலாம், நிக்சன் போட்டிருக்கலாமா? ரெண்டுமே கரெக்ட்டுங்க. கரெக்ட். நீங்க மாயாவே வாழ்ந்துட்டீங்க. ரைட்டு. நிக்சனை போட்டாங்களா? அவ்வளவுதான். அப்ப நிக்சன் அவ்வளவுதான், திருப்பி ஆரம்பிச்சிருவான். இந்த வாட்டி மறுபடியும் சொல்லிடுவேனா? ஓகே ஜோ, ஒரு கான்ட்ரோவர்ஷியல் क्वेश्चन கேட்கலாமா? கேளுங்க. உங்களுடைய அது பேர் என்ன, ஷார்ட்ஸுக்கு தேவைப்படும் தெரியும், கேளுங்க. இல்ல ஜோ, ஆக்சுவலி நேத்து வந்து சரவண விக்ரம் போகும்போது வந்து
மாயா ஏதோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரும் பேசுறாங்கல்ல, நிஜமாவே அப்படி ஏதாவது கிளிப் வந்துச்சா என்ன? ஏன் அத எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க? நான் பார்த்த வரைக்கும் வரல. 24/7 மணி அந்த மாதிரிதான் பண்ணாப்ல மாயா அப்படின்னு சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதுவும் நான் கண்ணால பார்க்கல. இல்ல அந்த கண்ணால் பார்க்காததை நம்ம கமெண்ட் பண்ண முடியாதுல்ல. அந்த கிளிப்பும் எங்கேயும் வரவே இல்ல. பட் வந்து இப்போ பப்ளிக் வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நான் உங்கள சொல்லல. ஒரு பெரிய ரிவ்யூவர் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்களா? ரிவ்யூவர் பார்க்காத விஷயத்த எப்படி சொல்ல முடியும்? சோ நாங்க வந்து அவர் சொன்னதுனால வி டேக் இட், அத வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி கரெக்டா இருக்குமா? அதுக்காக தான் சரி உங்ககிட்ட. இல்ல நான் பார்க்கல. நான் மத்தவங்களுடைய வியூவை பத்தியோ எதுவும் தெரியல. எனக்கு வந்த தகவல் பெரியும் நான் பார்க்கல. மாயா அவர்கள் எட்டி பார்த்ததுக்கு வேணா இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்க ஆமா, வாய்ப்பு அதுதான் இருக்கலாம். அது ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்டா நடந்துச்சு. தெரியல. எட்டி பார்த்தாங்க இல்லையா? அதுதான் வந்து நடந்துச்சு. பட் எல்லாரும் இல்ல அவங்க எடிட்ல அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு இதுக்கேத்த மாதிரி காமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்றாங்க. சோ சரி விடுங்க, எல்லா டவுட்டையும் நம்ம மாயா அவருங்க இன்டர்வியூ பண்ணுவோம்ல, அப்ப கேட்டுக்கலாம். அது நாங்க அதுக்கு ரொம்ப வெயிட்டிங். எவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்றது? மாயா வந்து இந்த ஏங்க நீங்க தான் வெளில அனுப்ப மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. அப்புறம் நான் வெயிட் பண்றதுன்னா வாட் இஸ் திஸ்? இன்னும் 10 days தானுங்க வந்துருவாங்க. எல்லாம் மொத்தமா வருவாங்க. இந்த சந்தானம் வந்து கலகலப்புல சொல்லுவாங்களே, ஒரே நேரத்துல அத்தனை பேர் வந்தா நான் என்ன பண்ணுவேன்? சரி, ஏன் இந்த வீக் கூட ட்ரிபிள் எவிக்ஷன் இல்ல இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். இந்த வீக்கும் டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும்னு சொல்றீங்க. 2 பேர் தான் வெளியே வருவாங்கன்னு சொல்றீங்க. போதுங்க, இந்த வாட்டி 2ங்க, பொட்டி 2ங்க. ஓகே, இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க. மொத்தம் 10 பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. 4 வந்துருவாங்க. 2 4 வெளில போயிருமா? 6 பேர் இருப்பாங்க. அதுக்கு நடுவுல ஒரு ஆள் இருக்குல்ல, அதுல ஒரு ஆள் போவாங்களா? மிட் வீக் எவிக்ஷன் ஒன்னு போகும்னு சொல்றீங்களா அப்போ? இல்லங்க, இப்ப 2 பேர் போயிட்டாங்கன்னா அடுத்து ஒரு வாரம் இருக்கும், அதுல ஒரு ஆள் போவாங்களா? ஆமா, ஓகே கரெக்ட். ஓகேவா? 2 பேர் பெட்டியா? 5 இன்னொரு 5 இருக்கா? அதுல ஒரு 1 மிட் வீக் எவிக்ஷன், 4 ஃபைனலிஸ்ட். ஓகே ஓகே ஓகே. அந்த 4 ஃபைனலிஸ்ட் வந்து விசித்ரா வருவாங்கல்ல? கண்டிப்பா, டெஃபினெட்லி. தெய்வத்தா இல்லாம எப்படி? அர்ச்சனா வருவாங்க நிச்சயம். ஜோ வந்து இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும். அர்ச்சனாவோட இத நான் வாயை திறந்தனா உங்களுக்கு ஜோ வந்து அர்ச்சனாவோட யாரு சேரிகளோ இல்லையோ, நல்லா சேரிங்க பாடி. அவங்க அர்ச்சனாவோட, எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா வருவாங்க. விக்னேஸ்வரி ஜோ வந்து அர்ச்சனாவோட பிஆர்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப ஜோ வாயில இருந்து அர்ச்சனா வருவாங்கன்னு எப்படி அவர் சொல்லாம இருப்பாரு? நீங்க வந்து ஆனா நான் சேரணும் இல்லையா ஆயிரா, நீங்க நல்லா சேரிங்க. ஒரு ஆசை ஜோ, அப்படியாச்சும் நாங்கெல்லாம் கொஞ்சம் பிரபலம் ஆயிடுறோமே உங்க பேர் சொல்லி சொல்லி. பிரபலம் ஆகணும்னா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் தனியான ஒரு ரூட்டே இருக்கு. யாராவது ஃபேம் வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆனா தப்பாலாம் போங்க. நம்ம ஜேம்ஸ் வசந்த் மாதிரி அர்ச்சனா தம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, அந்த மாதிரி கீழே இறங்கி எல்லாம் பேச வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து எப்படிப்பட்ட ரிவ்யூவர் பாத்தீங்களா? அவருடைய தரத்தை அவர் எப்படி ப்ரூவ் பண்ணாரு பாத்தீங்களா? வர்ற மாதிரி அவரு. சீரியஸா எனக்கு பிடிக்கலங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுங்க. அததாங்க சொல்றோம். இப்போ ஒரு விஷயம் இல்ல, அதான் நான் சொல்றேன். நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணமே அதுவே தேவையில்லாத மேட்டர் இல்ல. எனக்கும் அந்த ஃபீல் ஆச்சு. எனக்கும் அர்ச்சனா பிடிக்கலனாலும் அவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன, அவங்க பர்சனலா என்ன பண்ணா, இந்த கேமுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது பேசிக்கலாம். அது எனக்கும் ஒரு மாதிரி டோட்டலி எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே கிடையாது. நான் வந்து அர்ச்சனாவோட ஃபேனே கிடையாது. நிறைய பேருக்கு அது தெரியும். ஆனா கூட இது வந்து அவர் பேசினது வந்து சரி கிடையாது. அவங்க கேம்ல என்ன தப்பு பண்றாங்கங்கிறத கூட சொல்லியிருக்கலாம். எல்லாருமே அதை வந்து பிக் பாஸ் டீமே அலோவ் பண்ணிருக்கறனால தான் அங்க ஒரு ஸ்மோக்கிங் ரூமே இருக்கு. அதை பத்தி அவர் பேசவே வேண்டாம். அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அது ஏன் சொன்னார்னு தெரியல. முருகன் கை தூக்கி இருக்காரா? சொல்லுங்க முருகன். ஜோ ப்ரோ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ. நன்றி முருகன் ப்ரோ. எனக்கு இந்த வாரத்துல நிக்சனை எவிக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரம் மாயாவை சேவ் பண்ணாங்களோ இந்த வாரம்.
இல்ல புரியல, மறுபடியும் சொல்லுங்க. நிக்சனை சேவ் பண்ணிட்டு நிக்சனை இது பண்ணிட்டு மாயா வந்து சேவ் பண்ணிக்குவாங்களா இந்த வாரம்? கரெக்டா தெளிவா சொல்லுங்க. நீங்க 2 நிக்சனை வருஷம் எவிக்ஷன் பண்ணிட்டு மாயாவை ஓகே, வந்து சேவ் பண்ணிடுவாங்களா? வாய்ப்பு இருக்கு முருகன். ஏன்னா இந்த வாரம் ஒரு எவிக்ஷன், அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் போட்டுறாமே அவங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமே. இல்ல இந்த வாரம் தான் டபுள் எவிக்ஷன்ன்றது கன்ஃபார்ம்டு. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஏன்னா அடுத்த வாரம் தான் உங்களுக்கு 2 போட்டியில 2 பேர் வெளில போறாங்கல்ல. சோ உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த வாரம் 3 எவிக்ஷன் மாதிரி கணக்கு வந்துரும். ஓகே. ஏன்னா 2 பேர் வெளில போயிருவாங்க, ஒரு ஆள் நார்மலா போயிருவாங்கல்ல. ஓகே. ஏன்னா ஓட் லிஸ்ட்ல வந்து மாயாவும் நிக்சன் தான் கீழ இருக்காங்க. அதெல்லாம் இருப்பாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் ஓட்டு லிஸ்ட்ல எல்லாம் நீங்க விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். போயிடுவாங்களோன்னு தோணுதுங்க, ஏன்னு தெரியல. ஏய் விஜய் தம்பி தானே, நல்ல விஷயம் தான். இல்ல எனக்கும் லைட்டா தோணுச்சு, நம்ம என்னதான் ஓட் பண்ணாலும் இந்த டைம் வந்து டீம் வந்து டாப் 5 ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அது பேஸ் பண்ணி தானே எவிக்ஷன் அவங்களும் பண்ணுவாங்க இல்ல. அதனால டாப் 5ல நீங்க மணி அண்ட் நிக்சன், சாரி மாயா அண்ட் நிக்சன் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மாயா நிக்சனுக்கு சொல்லல நானு. நீங்க இப்போ அவங்க சொல்றாங்க சொன்னீங்கல்ல விஜய் வர்மாலாம் வெளியே வர சான்சஸ் இருக்கு, இந்த டாப் 5ல அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எலிமினேஷன் இருக்கும். மாயாவை சும்மா இந்த வீக் வரைக்கும் வச்சுட்டு அடுத்த வீக் கூட பண்ண சான்சஸ் இருக்குல்ல, அது கேக்குறேன். ஓகே, மேபி. ஏன்னா விஜய் வர்மா வந்து இப்ப எந்த வாரமும் இதுவா வரல, அவர் இந்த வாரம் தான் வந்திருக்காரு, அதால கேட்டேன். ஏங்க அவரே இப்பதானங்க வந்தாரு நடுவுல. சோ அது ஒரு அதுதான் நான் பாக்குறேன். அந்த ஒரு ரீசன்னால வந்து நிக்சனையும் விஜய் வர்மாவையும் இது ஆக்சுவலா விஜய் வர்மாக்கு இப்போ ஒரு ஃபேன் பேஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஆக்சுவலி கம்பேரிங் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் டோட்டலா ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. மேபி அந்த டான்ஸா கூட இருக்கலாம். இல்ல எனக்கு என்னன்னா போன ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் எனக்கு விஜய் வர்மாவும் பிடிக்கல. ஏன்னா ஆப்வியஸ்லி பிரதீப் எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்ற மாதிரி. பட் ஆனா இப்ப வைல்டு கார்டா வந்ததுக்கு அப்புறம் வெளியே என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் அப்படியே கரைச்சி குடிச்சு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இல்ல இந்த வாட்டி வரும்போது ட்ரெயின் ஆகி வந்துட்டாரு, அதனால அவர் பண்றது நிஜமாவே எனக்கு கூட லைட்டா பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டான்ஸ், அந்த பசங்க டான்ஸ்ல ஆடினார்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி. ஸோ நான் கூட இந்த வீக் வந்து விஜய் வர்மாக்கு ஓட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எலிமினேட் கண்டிப்பா ஆயிடுவாரு அப்படின்னா ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்ணுவானேன்னு கேக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் மாயாவை விட நிக்சனை அமுச்சு விட்டா நல்லா இருக்கும். இல்ல நிக்சன் வந்துருவாங்கன்னு தான் தோணுது இந்த வீக். ஏன்னா ஆக்சுவலா அந்த இது வந்துச்சுல, சைக்ளோன் வந்த டைமே வந்து ஓட்டிங் ஸ்டாப் பண்ணலன்னா அந்த வீக்கே நிக்சன் வர வேண்டியது தானே ஆக்சுவலா. ஆனா அது அற்புதமான ஒரு கான்செப்ட் இல்ல, அதே நான் சீரியஸா பிரமிச்சுட்டேன். விஜய் டிவியும் எந்த மாதிரி நினைச்சு அந்த ஒரு மொமெண்ட்ல சென்னையில ஃப்ளட் வந்தா ஓட்டிங்க நிப்பாட்டிடுறாங்க. ஆனா இதுல தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த பக்கம் தென் மாவட்டம் ஃபுல்லா வந்துச்சுன்னா பரவாயில்ல ஓகே ஷோ நடத்துவோம் அப்படின்றாங்க. நான் ஆக்சுவலி எதிர்பார்த்தேன் ஓட்டிங் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு, பட் ஓட்டிங் எதையும் ஸ்டாப் பண்ணலையே. காமிச்சிச்சா உங்களுக்கு? ஆனா அதுக்கு காரணம் என்னன்றது சில பேர் என்ன சொல்றாங்க, டீமுக்குள்ள நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சான். சர்வர் கொஞ்சம் கிராஷ் ஆயிடுச்சான் இங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, என்னங்க இப்படி அவங்க சொல்றாங்கன்னு நீங்களும் சொல்றாங்கன்னு தானங்க சொன்னேன். அவங்க என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் நம்பிதானே இருக்கும், நம்பினாதான் சோறு. நம்ம விஜய் வர்மா யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓட்டு போட்டிருப்பாங்களா? ஓட்டு இல்லதான் நாமினேஷன்ல யார் 2 பேரை இது பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. தினேஷையா விஷ்ணுவையா? 2 பேரும் இல்லையா? ஹலோ இல்ல ஒருத்தர் விஷ்ணு ஓட்டு போட்டிருக்காரு, இன்னொருத்தர் வந்து என்னோட ஃபேவரட் ஓட்டு போட்டிருக்காங்க, விசித்ரா. இல்ல ரவீனா. ரவீனாவா? உங்க ஃபேவரட் ரவீனாவா?
ஆமாமா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. எனக்கு தங்கச்சி அவங்கள ரொம்ப விக்னேஸ்வரியா? பிடிக்கும். இல்ல அவன சர்க்காசமா சொல்றாங்க ஜோ, தெரியலையா? அதான் நான் பார்த்தேன். நான் அப்படியே பேச்சு வாக்குலயே அப்படியே தங்கச்சியே பிளாக் பண்ணிட்டு போயிடலாமான்னு பார்த்தேன் ஒரு செகண்ட். போகல. ஐயோ என்ன அப்படி இல்ல பாரு விக்னேஸ்வரி ஒரு செகண்ட்ல ஜோ அப்படியே அவருக்கு அவர் ஹார்ட் பீட் நின்றுச்சு போல இருக்கு. நீ ரவி வேணும்னு சொல்லி என்ன நீங்க இல்ல இல்ல, ஏன்னா ரவீனா வந்து பெட்டியை தூக்கணும். அந்த கோட் ரெட்டே பெட்டியா தாங்க இருக்கணும். சிவப்பு கலர் பெட்டியை கொஞ்சம் அனுப்புங்க பாஸ். எனக்கு புரியல எப்படி அதெல்லாம் அலோவ் பண்ணாங்க, அந்த கோடிங்லாம் அந்த ஏங்க பொட்டி. கோடு கணக்கே கண்டென்ட் இல்லைங்க. மாயா குடும்பத்தார் பேசினத டெலிகாஸ்ட் பண்ணாம இந்த பக்கம் திருப்பி விட்ட கதைங்க அது. தப்புன்னு திருப்பி கேமரா அந்த பக்கம் திருப்பினா எல்லாம் ஒன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஓ என்னையா நடந்துச்சு, கட் பண்ணிட்டீங்க அழுத கண்டென்ட். டேய் எதுக்கே அழுதாங்க எல்லாம் அப்படின்னா அதை பத்தி சொல்ல மாட்டோம். அதை ஏன் சொல்றோம் நாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. உட்காந்து இல்ல எனக்கு குடும்பமா என்னன்னா உட்காந்து எதுக்கு அழுதாங்கன்னே எனக்கு புரியலங்க நிஜமா. ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் தான் வந்து யார் என்ன சொன்னா என்ன, நீ கட் பண்ணிட்டாங்கங்க. நீ வெளியே வா, நம்ம யுஎஸ் போலாம், பிரான்ஸ் போலாம், அப்புறம் எங்கேயோ சொன்னாங்க கோவா ட்ரிப் போலாம். ஃபர்ஸ்ட் கோவா போயிட்டு அப்புறம் பிரான்ஸ் போயிட்டு அப்புறம் யுஎஸ் போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வருவோம் அப்படிலாம் பேசினாங்க. அடுத்த செகண்ட் கேமரா இங்க வந்துச்சு, திரும்ப அங்க போகும்போது ஓன்னு அழறாங்க. அதாவது நம்ம ஊரை விட்டு ஓடிடலான்றதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க எப்படி யாரும் நேர்ல போய் அவங்களை அடிக்க போறது கிடையாது. எங்க இருந்தாலும் இந்த இல்ல ட்விட்டர் அடிக்கவும் இல்ல அதை பத்தியும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு வச்சுங்க. அந்த வார்த்தையில இல்ல இல்ல பயன்படுத்தாதீங்க, இல்ல இல்ல தவறு. நான் சொன்னது என்னன்னா, அவங்க வந்து போயிடணும்னு அவங்க டிசைட் பண்றது எதுக்குன்னா வந்து எல்லாரும் அவங்கள வந்து கொஞ்சம் பேசுவாங்கல்ல, அந்த பேசுறத தாங்க முடியாதுன்னு. அதுதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, அதாங்க இப்ப 1 மாசம் 1.5 மாசம் நீங்க வந்து ட்ரிப்லாம் அடிச்சீங்கன்னா அதெல்லாம் அப்படியே அமைதியா இருங்க. எப்படியா இருந்தாலும் ட்விட்டர்ல போடுறவங்க போட்டுட்டு தானே இருப்பாங்க, இல்லைங்கிறீங்களா? மறந்து இல்ல இல்ல, எனக்கு என்னன்னா இந்த 100 நாள் தான் இந்த பிக் பாஸ் பத்தின ஹேட்டோ லவ்வோ. ஏன் வின்னர் ஆனாலுமே அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஹேட் பண்ணாலும் அவங்களையும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு அடுத்த மாசம் கழிச்சு சீசன் அப்படியே அடைஞ்சிருங்க. அடுத்த சீசனுக்கு யாரு போறான்னு அடுத்த நியூஸ போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா அது வரைக்கும் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எல்லாம் அண்ட் ஆல்ரெடி என்னன்னா இப்போ 80 days ஆயிடுச்சு. என்னங்க மறுபடியும் தர்ஷா குப்தான் போடுவாங்களா இப்படி? தர்ஷா குப்தாவா? என்ன சொல்றீங்க? கிட்டத்தட்ட 2வது சீசன்ல இருந்து அந்த புள்ள உள்ள வீட்டுக்குள்ள போகுதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால கேட்டேன். குக்கு வித் கோமாளில இருந்து ஒருத்தர் வராங்களா அடுத்த சீசன்? இந்த சீசன் விசித்ரா மாதிரி இல்ல எல்லா சீசன்லயுமே அப்படி பார்த்தா ஒருத்தர் வந்துட்டே இருக்காங்கல்ல. சோ அப்ப அப்படி பார்த்தா அடுத்த சீசன்ல வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. பிரவீனா ரவி அதான் ரவீனா வந்தாங்கல்ல இந்த சீசன். ஆக்சுவலி எனக்குன்னா அப்படின்னா இவங்க சந்தோஷ் அந்த இருக்கார்ல, அவர் வந்தா நல்லா இருக்கும் அடுத்த சீசனுக்கு. சந்தோஷ் பிரதாப் வர மாட்டார். அவர் என் நெருங்கிய நண்பர். பிக் பாஸ்னாவே 10 அடி தூரத்துக்கு ஓடி போயிடுவார். ஏங்க நாங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படி வரமாட்டேன்னு சொல்றவரை கன்வின்ஸ் பண்ணணும். நீங்க என்ன வந்து இல்ல புரியல. ஆமா நீங்க வேணா சந்தோஷுக்கு வேணா பிங்க் பண்ணி கேளுங்க. சரி நீங்க வந்து அவரோட பிக் பாஸ்னாவே நிறைய படம் பண்றாப்ல, சந்தோஷமா இருக்கா. எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும்ல இந்த மாதிரி பீப்புள் உள்ள போனா. ரைட். ஆனா சந்தோஷ் செம்மையா பாடுவாப்ல. அதனாலதான் கேக்குறோம் நாங்களும் இந்த மாதிரி யாராவது உள்ள போனா எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அடுத்த ஏன்னா இந்த சீசன் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் போன சீசன்லாம் வெரைட்டியா ஆள இறக்குவாங்க. இந்த சீசன் தான் வந்து ஒரு மாதிரி போச்சு. அதால அடுத்த சீசன் வந்து ஒரு மாதிரி வெரைட்டியா ஸ்ரீலங்கா அப்புறம் எல்லா நாட்டுல இருந்து ஒரு ஆளு அந்த மாதிரி ஒரு மாதிரி இதுவா பண்ணுவாங்க. கலர்ஃபுல்லாவும் இருக்கணும், என்டர்டெய்னிங்காவும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நல்ல விஷயம். இல்ல நீங்க போறீங்களா அடுத்த சீசன்? நீங்க போல நான் ஏமா நடராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல,
இல்ல ஜோ, நீங்க உள்ள போனீங்கன்னா நானே பிக் பாஸ் ரிவ்யூவர்ல இருந்து எகிரி போய் மூவி ரிவ்யூவரா மாறிடலான்னு பாக்குறேன். இல்ல நீங்க உள்ள போனா நாங்க வெளியே இருந்து உங்களை ரிவ்யூ ஜாலியா பண்ணுவோம்ல, அதுக்காக தான். இதான் சொந்த காசு துணி வச்சுக்கிறதா? ஜோ சூப்பரா இருக்கும் ஜோ. நீங்க ஆக்சுவலி உங்களை கூப்பிடுவாங்க தானே, சோ நீங்க அந்த மாதிரி ஏன் போலாமே. வேணாங்க, ஆல்ரெடி நிறைய வாட்டி ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். அது உள்ள போனா என் வீட்டுல எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு அந்த வீட்டை பார்த்தாலே நமக்கு வெளியே பார்க்க என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆனா உள்ள போனா எனக்கு ஏதோ தோணுது, அது பார்த்தாவே டிப்ரெசிங்கா இருக்கு. ஏதோ போட்டு அடைச்சி வச்ச மாதிரி, ஜெயில் மாதிரி. இல்லங்க, நீங்க எல்லாருமே நான் ஓப்பனா சொன்னா அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டீங்கன்னா உங்க கதை முடிச்சுங்க. ஒரு போன் இருக்காது, உங்க ரெகுலர் லைஃப் அடி வாங்கி வெளில பார்க்கும்போது எல்லாம் ஈஸியா தெரியும். பட் வீட்டுக்குள்ள போனா அந்த சைக்காலஜிக்கலா உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் ஜாலியா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கடுப்பாகும். இல்ல நீங்க நீங்க இது சொன்னது பிக் பாஸ் ரிவ்யூல இருந்து மூவி ரிவ்யூன்னு சொல்லும்போது தளபதி மட்டும் ஹீரோயின்ஸ் பத்தி இது பண்ணலாமே, பேர் வைக்கலாமேன்ற மாதிரி எல்லாத்தையும் அடி வாங்கலாமே. அடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அடி வாங்குவோம். ஜோ போடுங்க ஜோ, மூவி ரிவ்யூ போடுங்க, நாங்க வந்து அதை வச்சு உங்ககிட்ட அதுலயும் கழுவி ஊத்தணும். கழுவி ஊத்துறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவை, அவ்வளவுதான். எப்படியும் கொஞ்சம் மூஞ்சி பயங்கரமா விடுறீங்க. ஆர்கிடெக்டோட இதுல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி கேட்கணும்னா மட்டும். சரி மக்கள், நீங்க பேசுறதா பேசுங்க, நீங்க பேசி மக்கள்கிட்ட பேசுங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனா யாருமே ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கேட்கல. ஆக்சுவலா என்ன கலாய்க்கிறத கேட்கறதுக்கு வந்திருக்காங்க போல. ஆமா, அதான் ஜோனா, நீங்களும் ஃபேட்மேனும் பிக் பாஸ் போங்கண்ணா. சேர்ந்து போ சொல்றேன். ஐயோ, சேர்ந்து நான் தனியா கூட போவேன், தலைவனோட எல்லாம் வாய்ப்பே கிடையாது. காம்பினேஷன் செமையா பாருங்களேன். ஜோ கூட இன்னொருத்தர் போனா இன்னும் கூட காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு. பண்ண நமக்கெல்லாம் செம என்டர்டெய்னிங்கா இருக்கும். விக்கி என்ன சொல்ற? டீம் வந்து இத கன்சிடர் பண்ண கூடாதா? ஜோ, ஃபேட்மேன், வனிதா 3 பேரும் போனா நல்லா இருக்கும். இல்ல புரியல. இல்ல எனக்கு புரியல. இல்ல பேசாம ரிவ்யூவர்ஸ்க்கு தனியா ஒரு பிக் பாஸ் செட் பண்ணிடலாமா? நீங்க வியூவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபண்ட் பண்ணி நீங்களாவே ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண கூடாது? why not, tell me. என்டர்டெயின்மென்ட்டா இருக்குங்க பிக் பாஸ். இல்ல இந்த क्वेश्चनயும் வந்து விஜய் டிவி டீமுக்கு யாராவது அனுப்புனா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க கன்சிடர் பண்ணி உங்களை எல்லாம் வந்து ஒண்ணா உள்ள இறக்குனாங்கன்னா செமையா இருக்கும்ல பாக்குறதுக்கு. எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கும் ஜோ. இல்ல ஒண்ணு பண்ணலாம், பட்டிமன்றம் வைக்கலாம். பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸ் 2 பக்கமா பிரிஞ்சு நானே ரவீந்திர பதருக்கு கப் எடுத்து கையில கொடுத்துட்டு வந்துருவேன் வெளில. ஜோ நோ, நாங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்கிறோம் 100 நாளைக்கு. நீங்க சும்மா இப்படி எல்லாம் வெளியே வரக்கூடாது. உள்ள போய் எங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு பாவமாவே இல்ல நிஜமா இல்ல. ஐயோ எனக்கு பாவமா இருக்கு, விட்டுறலாம். எல்லாம் மாயாவின் மன்மத்தை விட மோசமா இருக்கீங்க கைஸ். இதுதான் பிக் பாஸ் 24/7 பாக்காதீங்களா? கேக்குறீங்களா? எங்க உண்மையாதாங்க எங்க வீட்லயே சொல்றாங்க. அதை பாத்துட்டுல எனக்கு அந்த இறக்க குணம் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. சாடிஸ்ட் மாதிரி ஆயிட்ட சம்டைம்ஸ். ஏங்க நான்லாம் வந்து சேட்டா கிட்ட போயிட்டு சாயான்னு கேட்டு பழகினேன், என்ன மாயான்னு கேட்க வச்சிட்டாங்க. அப்ப நீங்களும் வந்து மாயா ஃபேன் ஆயிட்டீங்களா? மாயான்னு சொல்ற அளவுக்கு. ஐயோ, இந்த ரிவ்யூவை மட்டும் பாத்துட்டீங்கம்மா. டிஎல பாருங்க, எங்க தலைவர் வந்து ஒரு பெரிய மாயா. ஏங்க இந்த இன்டர்வியூ எல்லாம் பண்ணிட்டு என்னோட கிளைண்ட் கால்ஸ் பண்ணுவான்ல, ஹாய் மை செல்ஃப் ஜோ மைக்கேல் காலிங் ஃப்ரம் ராஜ்மோகன் கம்பெனின்னு. இப்ப ஹாய் மை செல்ஃப் ஜோ மைக்கேல் இந்தியா கிளிஸ் ரிவ்யூவர்ன்றேன். டேய் ஐயோ ஹலோ தெரியாம சொல்லிட்டேன், ஹலோ அந்த மறந்துருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை விட்டு வெளில வர்றதுக்கு நான் ஒரு ட்ரிப்புக்கு போகணும் போல. ஏன்னா இந்த சீசன் மாதிரி ஒரு டாக்ஸிக் சீசனை நான் பார்த்ததே இல்ல. சீசன் 2ல நான் வந்து கடவுள் மாதிரி கும்பிடலாம் போல. இந்த சீசன் மோசம். இல்ல நீங்க ஆனா ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல, இப்ப மட்டும் ஏன் சடனா இவ்ளோ இதுவாயிட்டீங்க?
இல்ல இது கிட்டத்தட்ட டூ மச் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்குள்ள வந்துட்டாங்க. ஆக்சுவலா போன சீசனுக்கு இவ்வளவு ஆடியன்ஸ் கண்டஸ்டன்ஸும் இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. வைல்ட் கார்டும் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதும் நிறைய பேர் வந்தவங்க திரும்ப வேற உள்ள போய் அந்த மாதிரி நிறைய இதுவானதுனால கொஞ்சம் ஆக்சுவலி எப்படிதான் டிஆர்பி ஏத்துறதுன்னு தெரியல உங்களுக்கு. போன வாட்டிலாம் ஒரு 3 பேருக்கு தான் ஃபேன்ஸே இருந்துச்சு டு பி ஃப்ராங்க். ஓகேவா? இப்ப சிவன், விக்ரமன், அசீம் ஏய் அவ்வளவுதான் மொத்தமாவே. ஜோ ப்ரோவோட ஃபேவரட் தனலட்சுமியை மறந்துட்டீங்க. என்னது தனலட்சுமிக்கு ஃபேன்ஸ் இருந்துச்சா? நீங்க ஃபேன் தான். குரு பகவான் சாரியில காசு போட்ட 1000 ரூபாய் போட்ட 1000 பேர் தானங்க இருந்தாங்க. இல்லங்க எங்க கேங்ல ஒரு பெரிய ரத்தீஷ்னு ஒரு கேரக்டர், ஒரு பெரிய இது இந்த ஃபேன். போன சீசன்ல வந்து தனலட்சுமி ஃபேன், இந்த சீசன் வந்து பூர்ணிமா ஃபேன். பூர்ணிமாவோட அதிதீவிர ஃபேன் ஆக்சுவலா. தலைவர். ஆனா இந்த சீசனோட ஒரே பலியாடு பூர்ணிமா தாங்க மாயானால. அப்ப வெளியே வந்தா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஏங்க இந்த பிக் பாஸ் போன உள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான், வெளில எவனாவது ஃப்ரெண்டா இருந்தா நீங்க பாத்திருக்கீங்க? இல்லங்க தாமரை கூட எல்லாம் எல்லாரும் ஃப்ரெண்டா தானங்க இருக்காங்க. இப்ப வெளில வந்து அவங்க ஐக்கி பெரி தானே, அவங்க எல்லாம் வந்து இன்னும் கான்டாக்ட்ல நல்லா பேசிட்டு. ஒரே நிமிஷம் கை தூக்கி இருக்காங்க. சொல்லுங்க சியல். ஹாய் ஹோஸ்ட், எனக்கு ஜோ கிட்ட தான் கொஷின் கேட்கணும்னு நினச்சேன். ஜோ, நான் உங்களோட ரிவ்யூலாம் பார்த்துருக்கேன். அது முன்னாடியும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு கொஷின், ஜென்ரல் கொஷின். இன்னைக்கு நான் இது பார்க்கல. கேமை வச்சு தானே எல்லாம் ஓட்டிங் போடணும். ஆனால் ஏன் வந்து பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள தூக்குன்னு வந்து வெளியே இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நீங்கள்லாம் வந்து இவங்கள தூக்கு அவங்கள தூக்குன்னு சொல்கிறீங்க. ஏன் கேமை பார்க்க விடாமல் கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கேம் ஏன் வெளியே விளையாடுறீங்க? ஏங்க பிரதீப்புக்கு ரெட் கார்டு தூக்கிட்டாங்க, இவங்களை தூக்குங்க, நான் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டேன் கொஞ்சம் காட்டுங்க. அதுக்கு அகைன்ஸ்டா போஸ்ட் போட்டுவேன். எத்தனை வாட்டி தாண்டா பிரதீப்பை தூக்குனதுக்கு உள்ள இருக்க ஆளுங்களை நாங்க தூக்குறோம் இன்னும் நம்ப வச்சுக்கிட்டு இருப்பீங்க. டேய் போதும்டா, இன்னும் 2 வாரம் தாண்டா எல்லாம் வெளில வந்துருவாங்கடா அப்படின்னு சொன்னவனே நான் தான் கெட்டு போட்டு. ஜோ, அவங்க நீங்கன்னு சொல்றது என்னன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன். உங்களை தனிப்பட்டு அவங்க ஒரு இல்ல ஒரு ஃப்ளோல நீங்க என் பேரையும் சொல்லிட்டீங்க நீங்கன்ட்டு, அதனால நான் சொல்றேன். இப்ப என்னுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோ இதுவோ நான் எடுத்துக்க முடியும், மற்றவங்களுடைய வார்த்தைக்கு நான் எடுத்துக்க முடியாது. அண்ட் இங்க வந்து ஒரு ஜென்யூன் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாவே ரொம்ப 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 கம்மியான பேர். அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரிவ்யூ பண்றவங்க, ஒன்லி ஷோவை ரிவ்யூ பண்றோம், நம்மளுக்கு தோன்றதை சொல்றோம். இது நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்றேங்க. நான் நிறைய இடத்துல ஸ்பேஸ சொல்லியிருக்கேன். நான் எங்களை ரிவ்யூவர்னே பார்க்காதீங்கன்றேன். நாங்க ஒரு வியூவர், நாங்க எங்க வியூவை வந்து ஒரு சேனல்ல வைக்கிறோம், அது வந்து ரிவ்யூவரா உங்களுக்கு வருது, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். ஜோ, அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதனால நான் அந்த ஆங்கிள்லயே பார்ப்பேன். நீங்க உங்க கருத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கன்னா நீங்க உங்களை மாதிரி இருக்க ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே அதை நீங்க திரும்ப திரும்ப சொல்றது, அவன் வந்து அந்த ஆங்கிள் பார்த்துருக்கவே மாட்டான். ஓ இப்படி ஒண்ணு இருக்கும்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல இருந்து மாறுறான் தானே. அவன் ஹி இஸ் நாட் ஸ்ட்ராங். இல்ல அதுதான் சொல்றேன். நாங்க வந்து பல வியூக்கள் தருவோம். இப்ப நான் இங்க வந்து பேசுறேங்க, இங்க வந்து ஒரு 30-40 பேர் இருக்கும், ஓகேவா? இப்ப நான் ஏன் ஸ்பேஸுக்கு வரேன் தெரியுமா? நான் பேசுறதுக்கு கிடையாது. நீங்க எல்லாம் பேசும்போது என் வியூ சேஞ்ச் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் இப்படி ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்பேன், நான் ஒருத்தங்க மேல இந்த வன்மம் வச்சிருப்பேன். அந்த வன்மம் வந்து நீங்க எனக்கு பேசும்போது ஓ இது இப்படி இல்ல, கரெக்ட் இல்ல. இப்ப தினேஷ் வந்து ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு விசித்ரா ஃபேன் சொல்லும் போது தினேஷோடைய மேல் சாவனிசமே எனக்கு புரியுது. அதுல நான் உத்து பார்த்தா நான் இன்னைக்கு இப்ப என்ன சொன்னீங்க வந்து, ஏன் இப்ப தினேஷ் யாரப்பா விசித்ரா சொல்லிருப்பாரு, சுகர் மேட்ரா, இதே வேலை, நான் 1/2 கிலோ சுகர் வாங்கி தரப்போறேன் அப்படின்னு. விசித்ராவை பத்தி நம்ம கேட்கணும்னா அது இன்னும் நிறைய பேர் ஒரு ஃபேன்ஸ் பேசும்போது நம்மளுக்கு கேக்குது. ஸோ பேசிக்கலி ஒருத்தங்களை பிடிக்காத ஃபேன்ஸ் தான் அவங்களோட குறை நிறைகளை கரெக்டா பார்க்க முடியும். நாங்க ரிவ்யூவர்ன்றதுனால எங்களுக்கு இவங்க தான் பிடிச்சிச்சு இவங்க தான் பிடிக்கல அப்படின்ற ஒரு பாயிண்டே எங்களுக்கு இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷோ, எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ். எனக்கு என்னுடைய ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாவே சொல்றேன்,
எனக்கு வந்து அவங்க கேமுக்குள்ள அவங்க அடிச்சுக்கிறாங்க புடிச்சுக்கிறாங்கன்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவங்க பண்ற விஷயம் வெளில சமூகத்துல ஏதாவது ஒரு தவறான கருத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுச்சுன்னா நான் கண்டிப்பா அதுக்கு அகைன்ஸ்டா இது தப்புன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். ஈவன் நீங்க பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணாத ஒரே ரிவ்யூவர் நான் தான். ஓகேவா? தேங்க்ஸ்ங்க. அந்த ஒரு பிரதீப்புக்கு வார்த்தைக்காகவே நீங்க போடுற எல்லாத்துக்கும் நான் போய் லைக் ஓகேவா? போடுறேன். இல்ல ஓகே இல்ல ஜோ. இல்ல இல்ல லைக் இல்லைங்க. இல்ல நான் இல்ல சொல்றதுக்கு நான் காரணம் சொல்றேன் என்னன்னா பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் சேயிங். ஏன்னா எல்லாருமே அவங்க வந்து எமோஷனலா தான் பாக்குறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற இதை பார்க்கவே இல்லை. இதை பத்தி இல்ல நிறைய பேசி அதுதான் பேசி போர் அடிச்சிடுச்சு. பட் இல்ல அட்லீஸ்ட் ஜி. உங்களை மாதிரி நான் ஒருத்தர் சொல்ற ஒரு வார்த்தை பாக்குறது சொல்றேன். சந்தோஷமா இருக்கு. நான் சொல்ற வார்த்தை என்னன்னா அந்த 30-35 நாள் அந்த அவர் பேசின அந்த வார்த்தைகளுக்கு ரெட் கார்டு 100% கொடுக்கணும். அதை எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் எல்லா ரிவ்யூலும் சொல்லியிருக்கேன், எல்லா நாளும் சொல்லியிருக்கேன், 30 நாள்லயும். நான் ஏதோ ஒரே விஷயம் தான், அந்த உமன் சேஃப்டின்னு சொன்ன விஷயத்துக்கு மட்டும்தான் நான் அகெயின்ஸ்ட். அதுவும் இட் வாஸ் ஸ்கிரிப்டட். இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கமல் சார் ஈகோ. அது எனக்கு கிளாரிட்டியா தெரியும். அதுல நான் ரொம்ப தெளிவாகவும் இருக்கேன். அவ்வளவுதான். இல்ல ஆனா தேங்க்யூ ஜோ. முடிஞ்சு போயிடுச்சு, 80 days ஆயிடுச்சு. இப்போ அட்லீஸ்ட் இருக்கிறவங்க பத்தி ஏங்க பேசல. ஆனா நான் என்ன கேக்குறேங்க, விக்டிமே பிரச்சனை இல்லைன்றாப்ல. நம் விக்டிமுக்கே இது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அடுத்ததுக்கு மூவ் ஆகி போயாச்சு. இன்னும் நிறைய பேர் அதுக்கே தூக்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு ட்வீட் போட்டேன். ஏங்க இன்னும் நீங்க என்னன்னா அவங்களை தூக்குவேன். நீங்க அவங்களை தூக்குறேன்னா அவங்க பிடிச்சா ஓட்டு போடுங்க, பிடிக்கலன்னா ஓட்டு போடாதீங்க. கடந்து போயிட்டே இருங்க. இது ஜஸ்ட் ஒரு ஷோ, சினிமா பாக்குற மாதிரி. வில்லனா நம்மளுக்கு பிடிக்காது சினிமால, ஆனா நேர்ல வந்தா அவங்க கூட செல்ஃபி தான் எடுப்போம். அம்மாவா இல்லையா? ரியாலிட்டி அது உண்மையா இல்லையா? இந்த ஷோ 105 நாள் பார்த்தோமா, அவ்வளவுதான். அதை கேரி ஆன் பண்ணிட்டு நம்ம போறது வந்து தேவையில்லாத வேலை. அதான் ஆனா சரி, அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 20 days யாவது வந்து இருக்கிறவங்களோட கேம் பார்த்து அதுக்கேத்த மாதிரி அவங்க பண்ண விடலைங்கிறது ஒரு ட்ரூத் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து கேக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நானுமே அதை ஃபீல் பண்ணேன். இன்னமும் வந்து நீங்க வந்து பிரதீப் நான் பிரதீப்னால இவங்கள சப்போர்ட் பண்ணுவேன், பிரதீப்னால இவங்களை அப்போஸ் பண்ணுவேன், நீ சரி கடை. அவங்க அந்த கேம்ல வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கு பிடிக்கல, இல்ல ஒருத்தருக்கு ஓட் பண்றது கூட அதை பேஸ் பண்ணியே பார்த்து ஓ இந்த வார்த்தை இதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அப்படியே டே 1க்கு போய் கனெக்ட் பண்றாங்க. அது வந்து அந்த அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க பப்ளிக்கோட மைண்டையும் அதை வச்சு. ஸோ ஆனா அதனாலதான் அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றாங்க. அது ஜோ வந்து அக்செப்ட் அதுதான். பண்ணியே ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா இப்ப ஒரு ஃபாலோவர்ஸ் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க போடுற போஸ்ட் நிறைய பேர் பாக்குறாங்க. ஓ இப்படிதானா, நான் இப்ப இந்த ட்விட்டர் பக்கம் வராம இருந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு யூடியூப் மட்டும் சும்மா ரிவ்யூர்ஸோ ஏதோ ஒன்று கமெண்ட்லாம் பாக்குறேன். ஓ அப்பனா இவங்க எல்லாருக்கும் இவங்களதான் பிடிச்சிருக்கா, ஓ இதான் விஷயமா அப்படின்னு என் மைண்டே நான் மாத்திப்பேன். அது தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும் அது. ஏங்க அப்படிதானுங்க நீங்க ஓட்டே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா அதான் நீங்க பிக் பாஸ் ஷோ விட்டுருங்க, அரசியலுக்கே நீங்க அப்படிதானுங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். அததான் ஏன் வந்து அவர் கேமுக்குள்ளேயே இல்லையே, இன்னமும் ஏன் அதை வச்சு இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிறது தான் கேட்கிறோம். இல்ல அது நம்ம என்னால என்ன சொல்ல முடியுமோ அதான் நாங்க சொல்லிட்டு தாங்க இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க டிசர்வ் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும். அதே போல அவங்களுடைய அந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் தி கண்டஸ்டன்ஸையும் நான் வந்து தவறுன்னு சொல்லிட்டு இருக்கேன் தான். நான் எந்த இடத்துலனாலும் எங்க பேசினாலும் ஷோவை மட்டும் பார்த்துட்டு கடந்து போங்கன்னு தான் நான் எல்லா இடத்துலயுமே நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஷோல இவங்களை எனக்கு பிடிக்கும் இவங்களை பிடிக்காதுன்றது அது என்னுடைய விருப்பம். உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அந்த மாதிரி இது என்னுடைய விருப்பம், அவ்வளவுதான். இப்ப நான் இது வரைக்கும் என்னோட ஷோல இவங்களை எனக்கு பிடிக்கும் நான் எங்கேயுமே யாருமே போட்டது கிடையாது. போன சீசன் கூட ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும்ட்டு. சிவன் வின் பண்ணியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் போன சீசன். அத நான் போன சீசன் முடியும் போதுதான் ஸ்பேஸ்லயே சொன்னேன். அதுக்கு முந்தின சீசன் ஐ வாஸ் சப்போர்ட்டிங் தாமரை. மீரா மெத்தட் பிடிக்காதா உங்களுக்கு? மீரா மெத்தட் பிடிக்காது பிரதர். தலைவா ஒரே டவுட், பிக் பாஸ் 3 அளவுக்கு எதுவுமே ஹிட் ஆகல ஏன்? BB3 வந்து பயங்கர ஹிட், அந்த அளவுக்கு எதுவுமே ஹிட் ஆகல ஏன் தலைவா? நீங்க பிக் பாஸ் 3 வந்து ஹிட் நினைக்கிறீங்க, நீங்க 3 ஹிட் நினைக்கிறீங்க. ஆக்சுவலா ஹிட் ஆனது as per votes everything நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 4 தான், 3 கிடையாது. ஓகே, அது 3 ஓட இன்ஃப்ளூயன்ஸ் தானே ப்ரோ? இல்ல இப்போ இங்க ஸ்பேஸ பார்த்துட்டு
இவங்க பேசுறது ஒவ்வொருத்தவங்களோட நான் இன்னைக்கு நான் போகவே கூடாது, விக்னேஸ்வரி இதுன்றனால தான் வந்தேன், மற்ற இதுக்கெல்லாம் முன்ன போய் உட்காந்து பார்ப்பேன், மற்ற யாருக்கும் இன்னைக்கு போவே இல்லை. ஏன்னா இன்ட்ரெஸ்டே போகுது. எல்லாருமே மக்கு பசங்களா உள்ள வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணா ஐயோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றாங்க. ஒரு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும், ஒருத்தரை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு மற்ற ஸ்டேட்லாம் நல்லா எவ்வளோ நல்லா இருக்கு, உலகம் ஃபுல்லா நல்லா, ஏன் நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இன்னும் எமோஷ்னலாவே சினிமா மாதிரியே ஒரு கேம் ஷோவை பாக்குறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏங்க பாக்குற ஆடியன்ஸோட ஏஜ் லிமிட் வந்து அதை பொறுத்து தாங்க இந்த மொத்த தாட் ப்ராசஸ் அண்ட் ட்விட்டரே மாறும். ஜி இப்ப பிக் பாஸ் உடைய ஆடியன்ஸை அவங்க எப்போ ஓடிடின்னு கொண்டு வந்தாங்களோ அப்பவே ஏஜ் லிமிட்டை அவங்க வந்து சுருக்கிட்டாங்க. 20 to 35 கொண்டு வந்துட்டாங்க மேக்சிமம் ஏஜ் லிமிட்டை. அதுலயும் மோஸ்ட்லி இப்ப பாத்தீங்கன்னா அந்த 18 to 21 இருக்கிற கும்பல் தான் அதிகம். ஸோ அதுதான் இப்படி ரியாக்ட் பண்ணுது சோஷியல் மீடியால. ஒருவேளை பிக் பாஸ்னா என்னன்னு தெரியாம பார்த்துட்டு 7 சீசனுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. நீங்க நியாயமா சொல்லுங்க, இது கேம் ஷோன்றாங்க. நீங்க என்ன கேமை நீங்க பாத்துட்டீங்க இந்த சீசன்ல? நீங்க பார்த்த கேம் என்னன்னு சொல்லுங்க. ஒருத்தனை அடிச்சு ஒருத்தனை ஸ்டாம்ப் பண்ணி ஒருத்தனை கேவலப்படுத்தி இல்ல ஒருத்தனை காயப்படுத்தி ஒருத்தனை கேவலப்படுத்தி வின் பண்றதுதான் கேமா அப்படின்றதா இப்ப என்னுடைய கேள்வியாவே மாறுது. அப்படிதான் இருக்கு. ஆனா இவங்க உள்ள வர்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் வந்து எனக்கு கொடுத்த டாஸ்க் நான் பண்றேன், சமைக்கிறேன், தூங்குறேன், இதுதான் நான். இன்னும் கமல் சாரும் நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. ஆனா அவரும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தா திங்ஸ் வுட் ஹவ் சேஞ்ச்டு. அவர் மேலேயும் எனக்கு வந்து ஃபுல் கிரெடிட் அவருக்கு கொடுக்க மாட்டேன் நான். அவர் நிறைய தப்பு பண்ணிட்டாரு, அமைதியாகவே போயிட்டாரு. வர்றவங்களும் டாஸ்க் கொடுத்தாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் புறணி பேசிட்டே இருக்காங்க. அது 24/7 பார்க்கவே முடியவே இல்லை. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்ல. ஆஹா என்ன ஸ்மார்ட்டா ஒருத்தன் எப்படி அவன் கிளவரா திங்க் பண்றான், நம்ம திங்க் பண்றதை விட அவன் மாத்தி யோசிச்சிருக்கான் பாரு அப்படின்னு. வி ஹாவ் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ். ஆனா இதை பார்த்தா நம்மளுக்கு இருக்க ஸ்டாண்டர்டு சப்ஸ்டாண்டர்ட் கீழே கொண்டு வந்துடுவாங்க போல இருக்கு. இவங்க கிட்ட எல்லாம் உட்காந்து புரிய வச்சுட்டு இருக்கிறதுக்கு இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை, எனக்கு பார்க்கணும்னு தோணவே இல்லை. ஏங்க நிறைய பேருக்கு ஏங்க இவங்களை பிடிக்க மாட்டேங்குது நீங்க சொல்லுங்க. விக்ரமை ஏன் பிடிக்கல? வினுஷாவை ஏன் பிடிக்கல? இல்லங்க, அவங்க பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது as per the show. கரெக்டா? எக்ஸ்ட்ரீம் சைலன்ஸ் as per the show கரெக்ட். ஆனா எக்ஸ்ட்ரீம் சைலன்ஸ் வந்து பப்ளிக் அக்செப்ட் பண்ணல. சைலண்டா இருக்கிறதுக்கு வந்து எதுக்கு இல்ல அதுதான் ஐரா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? சோ சைலன்ஸை விட நாய்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க. அது என்டர்டைன்மெண்ட் கிடையாது, நாய்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க. இதான் பிரச்சனை. அது உண்மைதான். பப்ளிக்கோட அந்த இது வந்து எங்க வந்து அந்த சத்தம் ஜாஸ்தியா இருக்கோ, கலவரம் ஜாஸ்தியா இருக்கோ, ஒரு இது ஜாஸ்தியா இருக்கோ அததான் வந்து பீப்புளும் ப்ரிஃபர் பண்றாங்க. ரொம்ப சைலண்டா இருக்கிறதுக்கு எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அதை இன்னொரு விதத்துல கொண்டு போக முடியும். பட் அது இட் இஸ் நாட் ஹேப்பனிங் லைக் பாசிட்டிவா ஃபன் பண்ணி அவங்களோட டேலண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணி அந்த மாதிரி போக மாட்டேங்குது. அந்த நாய்ஸ் வந்து வெறும் டாக்ஸிக்கா சண்டையா மட்டும் போயிட்டு இருக்கு. பட் இப்போ வினிஷாவோ சரவண விக்ரமோ அவங்களோட இது பண்ணியிருந்தாங்கன்னா, ஏதாவது வந்து அவங்களோட பிளஸ் பாயிண்ட்ஸை வந்து அவங்களோட டேலண்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. சரவண விக்ரம் பண்ணாங்க எப்பன்னா, இந்த எவிக்ட் ஆகுறாங்கல்ல, இல்லை இந்த வீக் பண்ணாங்கல்ல, அந்த வீக் தான் அவங்க வந்து நல்லா பண்ணாங்க. அது கொஞ்சம் முன்னாடியில இருந்தே பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நான் அவரோட ஆக்சுவலி சில அந்த ஷார்ட்ஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் வந்து இப்பதான் நான் பார்த்தேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. இவ்வளோ டேலண்ட் இருக்கு, இது எதையுமே உள்ள வந்து காமிக்கல அப்படின்னு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலா. அதான் இப்ப ப்ராப்ளமே அதுதான். நெகட்டிவ் செல்ஸ் பெட்டர் தேன் தி பாசிட்டிவ். ஓகேவா? சோ இத வந்து ஒரு இது வச்சுக்கிட்டு, இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கிட்டு உள்ள போய் அதைத்தான் விளையாடிட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் குட் சைன் ஆஃப் கேமிங் இன் பிக் பாஸ். when it comes to reality, நீங்க ரியாலிட்டி ஷோன்னு சொன்னீங்கன்னா அது வந்து தப்பு. நீங்க இத வந்து அந்த வெளிநாட்டுல ஒரு கேம் வந்துச்சு, ஒரு கேம் இருக்குமேங்க, ஒருத்தரை சாவடிச்சுட்டு முன்னேறணும்ட்டு, நாம மட்டும் சாவக்கூடாது, அதுதான் கேமுங்க. அந்த மாதிரினா நீங்க எப்படி ஆடலாம்.
இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க. இது அதாவது பிசிக்கலா காலி பண்ணல, ஆனா ஒருத்தனையும் மென்டலா அவனை வந்து காலி பண்ணிருக்காங்க. இப்ப கமல் சார் வந்து காக்ரோச்சுக்காக பேசினாரு. அவர் பேசுற வரைக்கும் எவனும் அவர் காக்ரோச் வெளில சொல்லல. சரண விக்ரமன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் காக்ரோச் போட்டோ வச்சு சரண விக்ரம் மூஞ்ச வைக்கிறாங்க. அது அவங்க பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அப்ப மாயா இன்டைரக்டா சொன்னதை இவர் டைரக்டா கண்டிச்ச மாதிரி கொண்டு போய் அதை ரீச் பண்ண வச்சிட்டாருல. ஆமா ஜோ, அவரு ரீச் பண்ண வைக்கணும்ன்றது அவரோட இன்டென்ஷனா இருந்திருக்காது. ஓகே, இன்டென்ஷனா இருந்திருக்காது. அவர் வந்து நான் என்ன சொல்றேன், ஸ்டாண்ட் பை யுவர் செல்ஃப் தான் சொல்ல வந்தாரு. அது கரெக்ட், அது கரெக்ட். இல்ல அவ சொன்ன இன்டென்ஷன் ஓகேங்க, பட் அது எப்படி ரீச் ஆகும்னு அவர் யோசிச்சிருக்கணும்ல. ஏன்னா இதை நீங்க ஹைலைட் பண்ணவே வரான்ற சில விஷயத்த நம்ம ஹைலைட் பண்ணக்கூடாது. நீங்க உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஓகே. நீங்க காக்ரோஜன் கொண்டு வந்து அதை 2 வாட்டி சொல்றது வந்து ஃப்ரம் அ லெஜெண்ட் நிறைய பேருக்கு அது இன்ஃபுளுன்ஸ் ஆகுங்க. நாளைக்கு திட்டும் போது அப்படிதான் திட்டுவான், கலாய்க்கும் போது அப்படிதான் கலாய்ப்பாங்க. இது எத்தனை வருஷம் பின்னாடி சுத்த போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இதுதான் பிரச்சனையே. நான் ரியாலிட்டி பேசுறேன். நான் யாரையுமே நிக்நேம வச்சு எதுவுமே போட மாட்டேன். இல்ல ஓகேவா, என்னோட ரிவ்யூல மட்டும் நான் ஒரே ஒரு இடத்துல ஒரு 3 வாட்டி நான் நிக்சனை மட்டும் நாக்கு பூச்சின்னு சொல்லி கலாச்சிருக்கேன். ஓகேவா, மற்றபடி வேற எந்த கண்டிஷனும் எடுக்க மாட்டேன். பிகாஸ் நிக்சன் நான் பர்சனலாவே நிக்சனுடைய வே ஆஃப் டாக்ல எனக்கு ஒரு கடுப்பு இருக்கு, எனக்கு ஒரு வன்மம் இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சப்போர்ட் பண்ண பையன் 2 வாரம், ஃபர்ஸ்ட் 2 வாரம் அந்த பையனுக்கு நான் ஃபயர்லாம் விட்டேன். அந்த பையன் தான் வின்னர் ஆவான்னு சொன்னவனே நான் தான் ஃபர்ஸ்ட். இப்ப ஏன்டா சொன்னோன்னு என் வாயே நிறைய வாட்டி போட்டு கழுவிட்டு இருக்கேன். ஜோ, பட் அவன் இந்த பையன் நல்லா தானே இப்ப எல்லாம் பேசுறான். இந்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நீங்க அந்த 2 வீக்ல இருந்தா இன்னொருத்தவங்களுக்கு மைண்டை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா என்ன? அவன் மாறி இருக்கலாம், சிந்திச்சு இருக்கலாம், இல்லங்க, அந்த மாற்றம் எனக்கு தெரியலங்க. ஈவன் இந்த கோவம், இந்த வினுஷா மேட்டர்ல கூட யூ ஹேவ் நாட் சேஞ்ச்டுங்க. நான் அப்படி மீன் பண்ணல, நான் இப்படிதான் மீன் பண்ணேன்னு கூட இந்த கோவத்தை சொன்னாங்க. கோவத்துல ஒருத்தன் போய் சொல்ல மாட்டாங்க, கன்ஃபார்ம்டா போய் சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு அது இன்னும் புரிதல் வரலங்க. ஈவன் கள்ளிப்பால் ஊத்தி கொள்றது வந்து ஃபன் ஆயிடுச்சு பாருங்களேன், நார்மலைஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. இது ஜோக்குங்க. அது சிரிச்சுட்டு சொன்னா அது ஜோக்குங்க. இனிமேல் சிரிச்சுட்டு என்ன வேணா சொல்லலாம், இந்த சமூகம் ஏத்துக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல. இல்லங்க, அந்த வீட்லயும் அத ப்ராப்பரா வந்து புரிய வைக்கல ஆக்சுவலி. இத கேட்கலாமே, இத கமல் சார் கேட்டிருக்கலாமே. நான் இதுதான் கேட்கிறேன், எனக்கு இதைத்தான் கேட்கணும்ன்ற. ஏங்க அது ஒரு எமோஷனுங்க, அது ஜோக்கு கிடையாதுங்க. நான் விளையாட்டை ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு சிரிக்குதுன்னு சொல்லலாம், அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் அவனை ரேப் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கறது எப்படி, எவ்வளவு ஒரு கேவலமான செயல். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. ஆனா அந்த பொண்ணு சிரிச்சிருச்சு, இல்ல அந்த பொண்ணு சிரிச்சிருச்சு, இப்ப நீங்க அந்த ஜோக்கா எடுத்துப்பீங்களா? இல்ல நம்ம எடுத்துக்கணுமா? எனக்கு அங்கதாங்க கோவம் வருது. இவங்க இங்க உட்காந்து சில பேர் வந்து அர்ச்சனாவை சொல்லல, ரவீனாவை தான் சொன்னாங்க. நீங்க தான் அர்ச்சனா நினைச்சிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க அர்ச்சனாவை சொல்லட்டும், ரவீனாவை சொல்லட்டும், இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிளண்டா கூட சொல்லட்டும். அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்றதுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருந்தாங்களா, இல்ல வீட்டுக்கு வெளில இருக்க கமல் சார் இருந்தாரா? இதான் என்னோட கேள்வி. ஆனா அதுக்கு எந்த பதிலும் இது வரைக்கும் வரல. கரெக்ட் தான், நிறைய விஷயத்த சாதாரணமா நார்மலைஸ் பண்ணிட்டே வராங்க. அது ஆக்சுவலி இந்த சீசன் பிடிக்காம போறதுக்கே நிறைய டாக்ஸிக் திங்ஸை வந்து ரொம்பவே வந்து அப்படியே நார்மலா கொண்டு போறாங்க. அது அப்படி அது சுத்தமா எனக்குமே பிடிக்கல ஆக்சுவலி. ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க சில தப்பெல்லாம். ஏங்க எனக்கு மாயாவை கூட நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 வீக்ஸ்ல ஒழுங்கா வந்து கண்டிச்சிருந்தாருன்னா மாயா இந்த அளவுக்கு டாக்ஸிக்கா மாறி இருக்க மாட்டாங்க. she might have got at least சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்ம தவறு பண்றோம்னா தோணிருக்கும். என்னதான் ஒரு பேட் கேரக்டர் இருந்தாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அதை என்கரேஜ் பண்ற மாதிரி அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க யார சொல்றாங்களோ அவங்க டார்கெட் பண்ணிட்டு சுத்துறது வந்து என்னால அக்செப்டபிளே கிடையாதுங்க.
அவங்க என்கரேஜ் பண்ணி டேமேஜ் பண்ணி அவங்க கேரக்டரை காலி பண்ணது இப்ப மாயாவா கமல் சாரான்னு கேட்டீங்கன்னா நான் கமல் சார் தான் சொல்றேன். இது என் வியூ மட்டும்தான். எனக்கு ஆக்சுவலி இந்த சீசன்ல பிடிக்காத விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல நிறைய டாஸ்க் வைப்பாங்க, பிசிக்கல் வெறும் பேசுறது மட்டுமே. அது வந்து வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் பேசி 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 சண்டை போட்டு போட்டு அவங்கள இன்சல்ட் பண்றது, யார் அதிகமா யாரை இன்சல்ட் பண்றாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு கேம். இதனால எல்லாரும் அவங்க ரெஸ்பெக்ட் விட்டுட்டாங்க இந்த நான் சீசன்ல. அதுதான் சொல்றேன், நீங்க ஸ்குவிட் கேம் மாதிரி பிசிக்கலா ஆட் பண்ணாம மென்டலா ஆட் பண்றதுதான் வேலை. அதுதான் மார்க்ஸ், அதுதான் சூப்பர். ஒருவேளை மழை காலத்துலனாலங்கிறனால வெளியே அவங்கனால எதுவும் வைக்க முடியலையோ என்னமோ. ஹலோ எங்க- என்னங்க நீங்க ரெய்னி சீசன்ங்கறனால வெளிய வந்து ஏங்க இந்த கேம்ஸ் இது வைக்க முடியல. மொத்தமே மழை ஒரு 10 நாள் வந்திருக்குமாங்க 82 நாள்ல? நியாயமா சொல்லுங்க. தெரியலங்க, நான் ஜஸ்ட் அண்ட் இதே ரெய்னி சீசன் தானே எல்லா சீசனும். போன சீசன்ல வச்சது கூட வைக்கலையேங்க. எந்த சீசன்ல பெஸ்ட் பிசிக்கல் டாஸ்க் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஜோ? எனக்கு 2 செகண்ட் சீசன். ஏன்னா அது ரைட், ஏன்னா அதை எடுத்து குடுக்கறது அதுலதான் பயங்கரமா சண்டை மகத்துக்கும் இவங்களுக்கும் டேனிக்கும் நினைக்கிறேன். ஏங்க ஈவன் டிடிஎஃப் டாஸ்க், டான்ஸ் மேரத்தான் ஒரு டிடிஎஃப் டாஸ்க் ஆங்க. எப்படி நம்மள நம்ப வைக்கிறாங்க பாருங்க. டான்ஸ் மேரத்தான ஒரு டிடிஎஃப் டாஸ்கா மாத்திருக்காங்க. அதுலயுமே வந்து கரன்சி அது இதுன்னு வச்சு ஏதோ பயங்கர ப்ராப்ளம் ஆகி அது வந்து ரொம்ப ரொம்ப அக்லி ஆயிடுச்சு ஆக்சுவலி. அதுவும் ஏங்க டிடிஎஃப் டாஸ்க்ன்றது அவங்களா இது பண்ணி அந்த மார்க் பண்ணி அந்த மார்க் வந்து அத போர்டுல போட்டு அந்த மூமெண்ட்ல போறதா இது இப்படி போறதா? எனக்கு என்னன்னா அதுவும் சீசன் 1 ஐ திங்க் சீசன் 5 நினைக்கிறேன், அந்த 2 சீசன்லாம் அந்த மாதிரி டாஸ்க் வந்து பயங்கரமா இருக்கு. யார் வந்து டாப் 5ல போறா, தாமரை விட்டு கொடுத்துருவாங்க நெருப்புக்கு, அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த சீசன்ல வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலியே அசிங்கப்படுத்துற மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்பவும் வந்து எதுவும் பெருசா இருக்காது, மைண்ட் கேம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசி 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 அவங்க வந்து காசிப் பண்ணி பண்ணி அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அந்த 5 ஸ்டார் இது இப்ப வந்து சரவண விக்ரம் வின் பண்ணி என்ன யூஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்லை, அப்படியே சும்மா வெளியே வந்தாச்சு. ஸோ புரியல அது என்ன பர்பஸ், என்ன சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வரப்போற டிடிஎஃப் டாஸ்க்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க வேற. எனக்கு தெரியலங்க. இப்ப பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க கண்டிப்பா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க நியாயப்படி அவங்க வந்து விஜய் வர்மாவை அவங்க தூக்குனதுக்கான பயமே விஜய் வர்மா வாஸ் வெரி மச் குட் இன் தி பிசிக்கல் டாஸ்க்ன்றது அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அர்ச்சனா மேல என்ன பயம்ன்றத எனக்கு தெரியல. அவங்கதான் வேலை கொடுத்தாலே செய்ய மாட்டாங்க, டாஸ்க் மட்டும் செஞ்சிருவாங்களா சொல்லுங்க? ஆனா அர்ச்சனா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அர்ச்சனான்ற பேர்ல தான் அவங்களுக்கு பிரச்சனை. பிரபு கை தூக்கி இருக்கீங்க, சொல்லுங்க. தேங்க்ஸ்மா. ஆனா ஜோன், நான் உங்ககிட்ட தான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்க தங்கம். ஆனா இன்னைக்கு இந்த விஷ்ணுவும் விசித்ரா மேமும் கொஞ்ச நேரம் ஒரு கான்வர்சேஷன் நடக்கணும் அந்த நாமினேஷனுக்கு அப்புறமா. அவர் அப்ப வந்து லிசனரா தான் காமிக்குது விக்னேஸ்வரி எனக்கு இன்னும். பிரபு இல்ல ஸ்பீக்கர்ல இருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ. அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா மேம் வந்து விஷ்ணு கிட்ட சொல்லுவாங்க, விக்ரம் வந்து இந்த வீட்டுல இத்தனை நாள் இருந்தது காரணமே வந்து பாத்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் தான். அது மட்டும் இல்லாம நானே அவனை நிறைய டைம் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விசித்ரா மேம் வந்து மக்கள்லாம் நம்ம பக்கம் இருக்காங்க, நம்ம யார சொல்றோமோ அவங்க வெளியே தூக்குறாங்க, நம்ம வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மமதையிலே இருக்கிறாங்களா ப்ரோ? இல்ல ஆக்சுவலா எனக்கு விசித்ரா மேமுடைய அந்த பேச்சுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவர்ஷனே ஆகுது கொஞ்ச நாளா. அவங்க நான் தான் இவனை காப்பாத்துறேன், நான் தான் அவனை அனுப்புறேன், நான் தான் இவனை வச்சிருக்கேன் இந்த கேமுக்குள்ள, நான் தான் இவங்களுக்கு ஸ்பேஸ் தரேன், நான் தான் இவங்களை வந்து இது சேவ் பண்றேன். எனக்கு புரியல. அப்ப இந்த கேமை நீங்க தான் எல்லாமே பண்றீங்கன்னா பேசாம உங்களுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு போயிடுவோமே.
நான் தான் எல்லாரையும் தாய் போல பாத்துக்கிறேன். ஏங்க இதே நான் ஓப்பனா கேக்குறேன். ஓகே, அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும் என்னங்க பெரிய வித்தியாசத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்க? 4th சீசன் அர்ச்சனா. வெரி குட் கொஸ்டின் ஜோ. நீங்க சொல்ற அவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு கூட 4th உங்களுக்கு காலையில சீசன் அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் நீங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்க? ஆனா 4th சீசன் அர்ச்சனாவை கலாய்ப்போம், விசித்ராவுக்கு நாம வந்து ஓகேன்னுவோம். இப்ப யாரு டபுள் ஸ்டாண்டர்டு, நாமளா அவங்களா? அன்பு ஜெயிக்குமான்னு சொன்னா அவங்க அன்னைக்கு கலாய்ச்சோம், இன்னைக்கு அன்பு ஜெயிக்குமான்னு சொன்னா சூப்பர்ன்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல அதுக்கு இப்ப நான் அவங்களதான் சொல்லுங்க. இல்ல இது இந்த மட்டும் சொல்லிடுறேன், சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. 4th சீசன்ல வந்து அர்ச்சனாவை அப்போஸ் பண்றவங்க வந்து அர்ச்சனாவை விட வந்து பெட்டர் கண்டஸ்டன்ஸா ஃபீல் ஆனாங்க. இங்க அப்படி ஃபீல் ஆகாததுனால வர்ஸ்ட்ல பெஸ்ட்ங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்களேன்னு தவிர அவங்க பெஸ்ட்ங்கிறதுக்காக அவங்கள சூஸ் பண்ணல ஆக்சுவலா. இல்லங்க, அதுதான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். அன்னைக்கு அதாவது ₹1 காயின் இருக்குல்ல, ₹1 காயின், அது ₹100 ஆப்போசிட்ல இருந்தாலும் அது ₹1 காயின் தான், ₹500 ஆப்போசிட் இருந்தாலும் அது ₹1 காயின் தான். இங்க பிரச்சனை என்னன்னா உங்களுடைய பார்வைதான் பிரச்சனை. உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வீக்கா இருக்கட்டும் இதா இருக்கட்டும், இவங்க பண்ற தப்பு உங்களுக்கு ஏன் கணக்கு தெரியல? அது எப்படி சரியா ஒரு தப்பு எப்படிங்க சரியா தரும்? அன்னைக்கு அதை கலாச்சோம்ல, இன்னைக்கு அதை எப்படி உடனே மாத்திக்கிட்டோம்? அப்ப பிரச்சனை அவங்க 2 பேர் மேலயும் இல்ல, உங்க மேலதான், அந்த ஆடியன்ஸ் மேலதான். இப்ப விசித்ரா மேமுக்கு எனக்கு என்ன பிரச்சனைனா, வெளியில இருக்கிற அத்தனை பர்சனலையும் இழுக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய வீக்னஸையும் போட்டு நோண்டுறாங்க. மாயாவை நம்ம என்ன சொன்னோம்? ரச்சிதாவுடைய கண்டென்ட்டை எடுத்து பேசும்போது ரச்சிதா வெளியில இருந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, என் பர்சனலை இழுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லைன்னு. இப்ப விசித்ரா என்ன செய்யறாங்க? விசித்ரா நீங்க வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஃப்ரீயா வருவீங்களா அப்படின்னா அப்படின்ற மாதிரி லைட்டா இழுக்கல தினேஷா சொல்லுங்க. அந்த கிளிப்பிங் கூட எங்கிட்ட இருக்கு, வேணா நான் போடுவேன், அதை கொஞ்சம் தப்பா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் போடாம விட்டுருக்கேன். அது என்ன மீனிங்ல இழுத்தாங்க? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அவங்க பண்ண தவறு எல்லாமே. ஒரு அம்மா சாரத்துல யாருமே அப்படி பேச மாட்டாங்க யார்கிட்டயுமே. ஈவன் தினேஷும் நிறைய வாய் விட்டுருக்காரு. இப்ப இந்த பக்கம் தப்பு, அந்த பக்கம் கரெக்ட் அப்படின்றது தான் பிரச்சனையே. எல்லாருமே தப்பு பண்றாங்க, இதுல யாரு பெஸ்ட்ன்றத பாக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அப்படி உட்காந்து பார்த்தா இந்த ஷோவே பார்க்க தேவையில்லையே. தப்புல எதுங்க பெரிய தப்பு சின்ன தப்பு கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு மெஷர் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இந்த சீசன் அப்படித்தானே போகுது ஜோ, வேற வழி இல்லாம. இந்த பர்டிகுலர் சீசன் சொல்றோம், இந்த சீசன் அப்படித்தானே போகுது. சரி, யாரு ஓரளவுக்கு சரியா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதே தப்புல பாக்கணும், சரியில்ல பாப்போம். ஒண்ணுமே பண்ணல. நானே சொன்னேங்க, தருணம் விக்ரமுக்கு டைட்டில் கொடுத்துருங்க, அவர் ஆசைப்பட்ட மாதிரின்னு சொன்ன வந்தாங்க நானு. ஏன்னா 0 is better than nothing. கரெக்ட் சார். அண்ணா அதே மாதிரி இன்னொன்னு பண்றாங்கன்னா 0 is better than நெகட்டிவ்ங்க. சாரி, இன்னொன்னு என்ன பண்றாங்க, கலாச்சார போறாங்க. இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி அப்போ வந்து எல்லாரும் இந்த டைட்டில் வாங்கினா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா பேச சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து விசித்ரா மேம் கொஞ்சம் எமோஷனலா பேசினாங்க, கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணி பேசினாங்க. இந்த ரன் ஆகுதுன்னா பூர்ணிமா மாயானாலதான் இவ்வளவு தூரம் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறவங்கனால மற்றவங்களெல்லாம் வச்சுட்டு மணி ரவீனா இவங்களெல்லாம் மட்டும் வச்சுட்டு இருந்தா என்ன ரன் ஆயிருக்கும் இந்த ஷோ? யாருக்கு அது சொன்னது? அவங்க சிஎல், நீங்க தானே சொன்னீங்க சிஎல், அவங்க சொல்லிருக்காங்க. சிஎல் நான் கேக்குறேன். இல்ல, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. இந்த கேம் வந்து இவங்களாலதான் ரன் ஆகுது, அவங்களாலதான் ரன் ஆகுது, அவங்க இல்லைன்னா அது ரன் ஆயிருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் பிரச்சனை. ஏன்றத நான் சொல்றேன். பிரதீப் இருந்ததுனாலதான் கேம் சூப்பரா இருக்குன்னு சொன்ன ஒரு கூட்டம் இன்னைக்கு பிரதீப் இல்ல, 30 நாள் அமுச்சு விட்டாங்க. இன்னைக்கு என்ன 82வது நாள்ல இருக்கும், கேம் நடக்காமையா இருக்கு. நோ மும்தாஜ் நோ பிக் பாஸ் சொன்ன கூட்டம் இருந்துச்சு, நோ சரம் நோ பிக் பாஸ் சொன்ன கூட்டம் இருந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு கடந்துதான் வந்திருக்கோம், ஓகேவா? ஆனா அதே கூட்டம் அடுத்த 2 நாள்ல கழிச்சு திருப்பி போய் உட்காந்துருக்கும். சோ அந்த கேம் எப்படி போயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஒரு ரூட் அடைச்சிருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த டெஸ்டினேஷன் நம்ம போகவே முடியாது, நம்ம வந்துடுறோமா வீட்டுக்கு, அடுத்த ரூட் வழியா அந்த டெஸ்டினேஷனுக்கு போறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த ஷோவும் நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். இவங்களாலதான் கண்டென்ட் வந்துச்சா இதை விட பெட்டராகவும் கிடைச்சிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. மேபி இவங்க இல்லாதனால சின்னிச்சாம் போடுறதுக்கு
விக்ரமுக்கு ஆள் இல்லாம இருந்திருக்கலாம். அப்ப விக்ரமோட தனித்திறமை வெளில வந்திருக்கலாம். ஓகேவா? ஈவன் அந்த இன்னொரு பொண்ணு அந்த ஒரு வாரம் வந்துட்டு போயிட்டு திருப்பி உள்ள ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த புள்ள பேர் என்ன? அனன்யா. அந்த பொண்ணுட்டு நிறைய எதிர்பார்த்தாங்க எல்லாரும். ஒண்ணுமே கிடையாது, பேசவே இல்லை. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் அந்த ஸ்பேஸே கொடுக்கல. ஏங்க அன்னபாரதி கிட்ட நிறைய எதிர்பார்த்தோம், பார்த்தோமா இல்லையா? நியாயமா ஆமா சொல்லுங்க. எதிர்பார்த்தோம். அவங்க ஆக்சுவலி ஸ்பீக்கர், ஆனா அவங்க உள்ள போய் அது பண்ணல. எதிர்பார்த்தோம், அதாங்க அவங்களை எதிர்பார்த்தோம். அடுத்த வாரம் வெளில பார்த்தோம், அவ்வளவுதான். கஷ்டமா இருந்துச்சுங்க எனக்கு அந்த எலிமினேஷன். எதுக்குடா அவங்கள எலிமினேட் பண்ணாங்கன்னு. அவ்வளவுதான் விஷயம். சோ இங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஷோ ரன் ஆகும். நாளைக்கு கமல் சாரு இல்லைனாலும் இந்த ஷோ ரன் ஆகும். ஆமாவா இல்லையா? ரன் ஆகும் கண்டிப்பா. யாரையாவது வச்சு பண்ணுவாங்க, அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. அவ்வளவுதான். சோ இதில் நம்ம ஒரு நாள் இவங்களாலதான் இந்த ஷோவை எடுத்துட்டு வந்த பாகுபலி எல்லாம் நம்ம பார்க்க வேணாம். பாக்குறவன் பலியா இல்லையா அதை மட்டும் பார்ப்போம். ஆனா இவ்வளவு நாள் வந்து மாயாவுக்கு வந்து எல்லாரும் இந்த சொம்புதான் தூக்கிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. இப்ப விஜயவர்மா பெருசா அந்த அண்டா டேக்ஸா எல்லாம் தூக்குற மாதிரி வந்து மாயாவுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து அவர் வெளியே பார்த்துட்டு வந்து, ஆனா அவர் வெளியே இருந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்களா, நீ போய் மாயாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, ஃபுல் பாசிட்டிவ் மாயாவுக்கு மட்டும் கொடு, அவங்க இந்த கேம்ல வந்து பாசிட்டிவா தெரியும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் உள்ள போற வரைக்கும் மாயா சைட்ல சாயறதுக்கான விஜய்க்கு அந்த எந்த தாட்டுமே இல்ல. ஓகேவா? அதாவது அவங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்றாங்க, உள்ள இருந்து பார்க்கும்போது மாயா பூர்ணிமா ரைட்டு, வெளில இருந்து பார்க்கும்போது மாயா பூர்ணிமா பண்றது தப்பு. இத வந்து உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் நிறைய இடத்துல சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஆமாவா இல்லையா? நியாயமா சொல்லுங்க. ஆமாண்ணா. புரியுதா உங்களுக்கு பிரச்சனை? சோ இப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப நம்மளுக்கு காட்டுறது கூட உண்மையான்றதே பிரச்சனை. அதை வச்சு நம்ம ஒருத்தங்களை மேலேயோ ஒருத்தங்களை கீழேயோ சொல்றது கூட பயமா இருக்கு. ஆக்சுவலா சொல்லணும்னா அவங்க செய்யற ஏதோ ஒரு காரியம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பார்த்துட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா முழுசா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்மளுக்கு எது தெரியுமா மைண்ட்ல ஓடுது, ஃபர்ஸ்ட் 4 சீசன் 24/7 போட்டதான் என்னடா ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஆமாவா? கண்டிப்பா நானே நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிக்காம போயிருக்கோம். சீசன் 1 நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். போடுறதுனால வந்து ஓவியாக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிருக்குமானே சம்டைம்ஸ் டவுட்டா இருக்கு ஆக்சுவலி. ஏங்க ஓவியாவை பிடிச்சவங்களுக்கு மாயாவை பிடிக்கல இல்லங்க? ஆமாங்க, பிடிக்கல. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே கேரக்டருங்க. இன்னைக்கு சொல்றாங்க. நான் அதுதான் நான் சொல்றேன், 24/7 போட்டிருந்தா ஓவியாக்கு இவ்வளவு சப்போர்ட் வந்திருக்காதோன்னு எனக்கும் சம்டைம்ஸ் ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி. அது நமக்கு தெரியாதுங்க. ஜூலிக்கு இவ்வளவு ஹேட்டர் கூட வந்திருக்காது. நீங்க நியாயமா சொல்லுங்க. இந்த பிக் பாஸ்ல வந்து இவ்வளவு ஷோ நடந்துச்சு, பொய் சொல்றதுக்கு அந்த ஒரு பொண்ணுக்கு 5 வருஷம் கஷ்டப்படணுமா? ஏன்னா அது பொண்ணு. புரியுதா உங்களுக்கு? நம்ம பொண்ணுன்னா இப்ப கேவலப்படுத்தலாம். இப்ப இங்க கூட ஒருத்தர் வந்து மீரா சொன்னாரு, ஏங்க அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே இல்லைங்க, இப்ப என்னங்க பண்ணலாம்? ஏன்னா அந்த பொண்ணு டைரக்டா பண்ணல, அந்த பொண்ணை பண்ண வச்சாங்க. நான் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணதான் ட்ரை பண்ணேன். அது உங்க யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணுங்க, அது கண்டிப்பா அன்வீல் பண்ணுவேன். ஓகேவா? சோ சீரியஸா அந்த பொண்ணு செம்ம டேலண்டான பொண்ணு. நீங்க எல்லாம் கலாய்க்கிறீங்களே, அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வாய் விட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் போதை பழக்கம். அந்த பொண்ணுக்கு இருந்த ஸ்கிசோஃபீனியா ப்ராப்ளம் ஒழுங்கா ட்ரீட் பண்ணல. நானே சொல்றேன், தவறான ஹேண்ட்ஸுக்கு போச்சுன்னா நல்ல பொண்ணு கூட இந்த மாதிரி கேவலமான செயல்களில் ஈடுபடுவாங்க. அந்த பொண்ணை தப்பு சொல்லி பிரயோஜனமே இல்லை, நல்ல கைடன்ஸ் கிடையாது. ஜோ நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு அப்படியே உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா மீராமுத்தன் நானே கிண்டல் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருக்கு, அவங்க மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னோடனே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லதி இந்த மாதிரி நிறைய பேரை திட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்க சோசியல் மீடியால. இது வந்து புது ஒரு மாஃபியா கும்பல். நம்ம முன்னாடி இருக்கோம் தெரியுமா, அந்த கிசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இது பாலிடிக்ஸுக்கு யூஸ் பண்ணவங்க தான் மீரா.
நான் அவங்கள அவ்வளவு தூரம் எல்லா இன்டர்வியூல உட்காந்து அடிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? வலி தாங்காம ஒரு இடத்துலயாவது அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்ட்டு தான். ஆனா ஆக்சுவலா அவங்க உண்மையை சொன்னாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அந்த வீடியோ இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. ஆனா ஒருத்தன் கூட அதை நம்பல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன அத்தனை பொய் அந்த உண்மையை மறைச்சிருச்சு. அதுதான் ஒரு 4 மாசம் இருங்க, அந்த வீடியோவை எடுத்து நான் ரெஃபரன்ஸா போடுறேன். நான் சட்டப்படி அதை சந்திச்சிட்டு இருக்கேன். அது முடிஞ்சோன்னு நான் சொல்றேன். ஐ திங்க் நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு புரியுது. ஆக்சுவலி இன்டர்நெட்ல வந்து ஒருத்தவங்களோட லைஃப், நிறைய பேரோட லைஃப் வந்து இந்த மாதிரி ஜூலியா இருக்கட்டும், நீங்க சொன்ன மீனா மித்தோன், இந்த மாதிரி வந்து இன்டர்நெட்ல வந்து அவங்களுக்கு தெரியாது யார் அவங்கள பர்சனலா இந்த கெட்ட வார்த்தை திட்டுறது, அப்புறம் அபியூஸ் பண்றது, அந்த அந்த பொண்ணை இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. என்னென்னமோ ஃபேமிலி எல்லாம் இழுத்து போட்டு திட்டுறதெல்லாம் வந்துட்டு இன்டர்நெட்ல அவங்க அந்த ஃபேஸ காமிக்க மாட்டாங்க. தைரியமா பண்ணுவாங்க. இதை நேர்ல பண்ணா அவங்க பண்ண மாட்டாங்க. அதாங்க பொண்ணை சொல்றது ஈஸிங்க, அவ்வளவுதான். நம்ம என்ன வேணா சொல்றோம், நம்ம எல்லாம் ஈக்குவாலிட்டி பாக்குறோம். அது இன்னும் ஆணாதிக்க தாட் ப்ராசஸ்ல இருக்கிற கூட்டம் அதிகங்க. இதை நீங்க நம்பலனாலும் அதாங்க நசம். அதுவும் இந்த சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களை பத்தி இருக்கிற ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பா மாறும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்க அவங்க மேல ஏதோ ஒரு ஹேட்ரட் வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு மேபி அது கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். ஏங்க நான் யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணவே விரும்பலங்க. நான் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க ஜோ மைக்ல ஒரு பப்ளிசிட்டி போயிட்டு. நான் இந்த 2 வருஷத்துல எத்தனையோ ஹேண்டில் கேஸ் பண்ணி எத்தனையோ பேரத்துக்குள்ள வச்சிருக்கேன். நான் ஒரு நியூஸ் கூட நான் சோசியல் மீடியால போடல. ஆனா அது நியூஸா வந்துச்சு. பாலிமர்லயே 10 நியூஸ் வந்திருக்கு. ஆனா எதையுமே நான் பப்ளிசைஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு அதுக்கு நான் பண்ணல அதை. ஆனா சில விஷயத்த நான் இறங்கி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா வேற ஒருத்தர் அந்த மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, இன்க்ளூடிங் மதன் பப்ஜி மேட்டர்ல. அதுக்கு நான் ஃப்ரெண்ட் ஃபேஸ் வர வேண்டியது இருந்துச்சு. நான் வந்துட்டு போனேன். ஓகேவா? சோ இங்க வந்து நம்ம யாரையும் நான் அடுத்தவனுக்காக இந்த வேலையை பண்ணலங்க. நான் எனக்காக பண்றேன். நான் ஏதோ பண்றேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்காக பண்றேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அந்த மீனா மிதுன் இஷ்யூல. டு பி ஃப்ராங்க், ஃபர்ஸ்ட் ஆனா 1.5 மந்த் எவனுமே நம்பல. இந்த பையன் பார்க்க கருப்பா இருக்கா, இந்த பையன் என்ன வேணா சொல்லுவான், அந்த பொண்ணு பாவம், இவன் தான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா கேட்டிருப்பான், என்னென்னமோங்க. அது மாத்துறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் ஆச்சுங்க. அத நான் உண்மை ப்ரூஃப் வச்சு பேசினதுனால மட்டும்தான். சோ இது எல்லாமே இருக்குங்க. இப்ப அதனாலதான் நான் ஃபேக் அலிகேஷனுக்கு அகைன்ஸ்டா பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ண காரணம். அது உமன் சேஃப்டின்னு சொன்னதுனால. ஏன்னா எனக்கு 100% தெரியும் அதுல உமன் சேஃப்டி ரீசன் கிடையாது. பிரபு கை தூக்கிட்டாங்க. சொல்லுங்க பிரபு. ஆனா இன்னைக்கு இந்த நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு ரவீனா வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா கிட்ட போயிட்டு தனியா உட்காந்து பேசுவாங்க. நீங்க வந்து என்கிட்ட நிறைய வேலை சொல்றீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அர்ச்சனா ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் ரவீனா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அந்த முட்டைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது அதையே போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் ரவீனா வந்து இதை பிராண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பிரதீப் ஆண்டனிக்கு எப்படி பண்ணாங்களோ அதை இப்ப வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கு. இவங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சுக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க. பட் பின்னாடி போய் உட்காந்துட்டு அது ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்குறாங்களோன்னு தோணுதுண்ணா. நான் உங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கங்க. உள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. வெளில இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? எல்லாத்தையும் தெரிஞ்ச நிறைய பேரு பரவாயில்ல இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்ற கூட்டம் இருக்கு. ஏங்க இப்ப நீங்க எல்லாரும் என்ன வேணா நினைச்சீங்க, இன்னமும் மதம் பார்த்து, இன்னமும் ஜாதி பார்த்து, இன்னமும் பொண்ணு அழகா இருக்கா பையன் அழகா இருக்கான்னு பார்த்து ஓட்டு போடுற கூட்டம் இன்னமும் இருக்குங்க. இது இல்லைன்னு எவ்வளவு சொல்ல முடியுமாங்க? வெறும் அவங்க கேம் எல்லாத்தையும் விட்டுருங்க, அழகா இருக்காங்கன்றதுக்காகவே ஓட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா இருக்கு ஜோ, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாண்ணா. லாஸ்ட்லியா உள்ள போய் கேமே ஆடல. லாஸ்ட்லியா ஆர்மின்னு எத்தனை பேர் ஓபன் பண்ணீங்க?
சரி, ஓவியா ஆர்மி ஓபன் பண்றது அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? ஆர்மின்றது என்ன வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தையை நம்ம எதுக்கெல்லாம் இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போதுதான் நம்ம தம்பிங்க மேல தங்கச்சிங்க மேல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிடிக்குதா, பிடிச்சாங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஃபேனுன்னு சொல்லுங்க, தவறே கிடையாது. அது என்ன ஆர்மி, நேவி? இப்ப அர்ச்சனா ஆர்மின்னு சொல்றாங்களே, அது அதையும் சேர்த்து தாங்க சொல்லிட்டு இருக்கேன். யார வேணா இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்குதா, அர்ச்சனா ஃபேனுன்னு போடுங்க, தவறு இல்லையே. ஆனா ஒன்னே மைண்ட்ல வச்சுக்கோங்க, நாம யாருக்கு ஃபேனுன்னு சொல்றோமோ அவங்கள விட நம்ம கீழன்றதா அர்த்தம். அத மட்டும் என்னைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் சரவணன் விக்ரமுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன். ஆனா ஃபேன்ன்றத விட இப்போ இங்க விளையாடுறதுல அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது ஓகே தானே. இப்ப அவங்களுக்கு நான் ஃபேன்னா அவங்களுக்கு அடிமை மாதிரி ஆயிடும். அது ஓகேப்பா, அதுதான் நான் சொல்றேன். இங்க அதுதான் பிரச்சனை. இங்க ஐடல் வொர்ஷிப்பிங் தான் ப்ராப்ளம் ஆகுது. எவனுக்காகவோ எந்தெந்த டைமையும் சோசியல் மீடியால போட்டு அடிச்சுக்கிறான். சண்டை போட்டுக்கிறீங்க, வன்மமா திட்டிக்கிறீங்க உங்களுக்குள்ள. அடே அவங்களுக்கே அதை பத்தி அவங்கெல்லாம் அட்லீஸ்ட் உள்ள இருந்து கேவலமான பேர் வாங்குறதுக்கு காசு கிடைக்குதியா? உங்களுக்கு அது கூட இல்லையா? உங்க நேரமும் ஸ்பாயில் ஆகி ஏயா உங்களுடைய பீஸ்ஃபுல் மைண்டையும் நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. எனக்கு அதுதான் ஃபீல் ஆகும் சம்டைம்ஸ். இந்த ஆர்மி அந்த ஆர்மி சண்டை போடும் போது ஏன் வந்து என் பிக் பாஸே எடுத்துக்கோங்களேன், நான் இந்த ஃபேண்டம்ல இருந்து உங்களை திட்டுறேன். இப்ப அவங்களுக்கு பர்சனலா எதுவுமே தெரியாது. இந்த ஐடி இன்னொரு ஐடி கிட்ட சண்டை போடுது, அப்பவே பர்சனலா எடுத்துக்கிட்டு வந்து நீ எப்படி அதெல்லாம் பேசலாம்? நான் யோசிப்பேன், நம்ம இந்த காமிக்கிற அக்கறையை நம்ம ஃபேமிலி கிட்ட காமிச்சோம்னா நம்மளா எப்படியோ இருந்திருப்போம்னு நான் யோசிப்பேன். இங்க அதுதாங்க பிரச்சனை, அதை செய்யவே மாட்டோங்க. நான் அந்த 2 நாள் நான் ஓப்பனா சொல்றேன், நிம்மதியா என் ஃபேமிலியோட ஜாலியா மாலு அது இதுன்னு சுத்திக்கிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நான் இந்த மாதிரி சுத்தியே ஃபேமிலியோட உட்காந்து. இந்த 2 நாள் எனக்கு அதாவது ஒரு எவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு, டு பி ஃப்ராங்க். 3 வேளை வீட்டுல சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்குது. இல்ல இவங்க வந்து மத்தவங்களை திட்டுற போற டைம் வச்சுட்டு வீட்டுல வந்து உங்க அம்மாக்கு ஏதாவது செஞ்சு தரது, அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்றது, அது பண்ண மாட்டாங்க. உட்காந்துட்டு ஒரே ஒரு பயங்கரமா இன்வால்வ் ஆகி அழுது, நான் யோசிச்சு பார்ப்பேன், ஏதாவது எலிமினேட்டர் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இது வந்து ஒரு ஷோயா, அது ரியாலிட்டி ஷோ, இதுக்கு ஏன் இவ்வளோ எமோஷனலா இன்வெஸ்ட் ஆறீங்க? மேம் அந்த அளவுக்கு இந்த ஷோ நம்மள கூட்டு போய் நினைக்கிறேன். நான் அதான் சொல்றேன், ஷோவை பாக்குறோம், நல்ல விஷயத்த எடுத்துப்போம், கெட்ட விஷயத்த அப்படியே எடுத்துக்கிட்டு தூக்கி போட வேணாம், எடுக்கவே வேணான்ற. ஓகேண்ணா அவ்வளவுதான். யாரும் எனக்கு நீங்க சொல்ல வேணாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டர். எனக்கு நான் சீரியஸா சொல்றேனே, மாயா மேலேயும் சரி, பூர்ணிமாவை நான் எவ்வளவு என் ரிவ்யூல வந்து தவறுன்னு சொல்லியிருக்கணும். பூர்ணிமா வீட்டுக்கு கால் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்தா கூட மைண்ட்ல எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னவன் தான் நான். அது இங்க நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் கண்டிஷன் இருக்கும் போது நான் போன் அடிச்சு பேசினேன் அவங்க அண்ணன்கிட்ட, இதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. நிறைய யூடியூபர்லாம் சும்மா இந்த வியூஸ் வர்றதுக்காக, அப்ப இருந்த பிரதீப்புடைய ஃபேன் பேஸை ஏத்துறதுக்காக, அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஏத்துறதுக்காக இந்த மாதிரி வெளியில பார்த்தா அவங்க அப்படி அடிங்க இப்படி அடிங்கன்னு அது பண்ணுங்க இது பண்ணுங்க, அவங்கள கேள்வி நிக்க வச்சு அப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டாங்க. அதெல்லாம் பார்த்து அவங்க அரண்டு போயிருந்த டைம்ல தான் நான் போன் அடிச்சு சொன்னேன், அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க, ஒரியெல்லாம் பண்ணாதீங்க, ஒண்ணுமே கிடையாது. இது நெகட்டிவிட்டி வரத்தான் செய்யும், இது ஷோ. இங்க கமல் சாருக்கு இல்லையா நெகட்டிவிட்டி, ரஜினி சாருக்கு இல்லையா, இங்க எந்த ஹீரோவுக்கு நெகட்டிவ் ஆளு இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாருமே பர்ஃபெக்டா எவனுக்கும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நம்ம பாட்டு பிடிச்சிருக்கா ஓட்டு போடுவோம், புரியலையா ஓட்டே வேணாம்.
வெளில அனுப்புவோம். இப்ப நான் போட்டேன்ல, எனக்கு வந்து இப்ப மாயா நிக்சனை வெளில அனுப்பிச்சா சந்தோஷம், அவ்வளவுதான். நிக்சனை கூட சொல்றேனே, அந்த பையனுக்கு புரிதல் வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம். எனக்கு அந்த பையன் பேசின வார்த்தைகள் அவ்வளவு கோவம் இருந்தோம். அந்த பையன் மனதளவுல ஓப்பனா மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பையன் மாறினானா எனக்கு சந்தோஷம்ப்பா. ஒரு அண்ணனா எனக்கு ஒரு சந்தோஷம். வேற என்ன எடுத்துட்டு போயிட போறோம் அந்த உலகத்துல சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு டவுட் சார். மணிக்கு யார் ஓட் போடுறாங்க சார்? மணி கேம்ல ஒண்ணுமே பண்றது இல்ல, ஆனா அவருக்கு அவ்வளவு ஓட்ஸ் எப்படி வருதுங்க சார்? விஜய்டிவில வேலை நான் செய்யற கூட போட்டேன். எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு 5 வாட்டி போட சொல்றாங்க. ஓ இன்னமுமாக நம்புறீங்க அந்த ஓட்டு போடுறத பேஸ் பண்ணி தான் அவங்க உள்ள வச்சிருக்கிறதும் வெளில எடுக்கிறதும். அப்புறம் ஏங்க ஓட்டை வந்து ஓப்பனா காட்ட மாட்டாங்க சொல்லுங்க. ஓட்டு வந்து ஜனநாயக கடமைன்னு சொல்றாங்கல்லங்க, கமல் சார் வந்து சொல்றாருல. அப்ப ஏங்க அது ஓப்பனா இத்தனை பேருக்கு இத்தனை ஓட்டு வச்சு சொல்ல மாட்டாங்க? இவ்வளவு வச்சிருக்கவங்க ஓட்டு போட்டா இதாங்க தமிழ் கிளிப்ஸ்ன்ற மாதிரி ஒரு அன்அபிஷியல் போலிங் சைட்லயே நம்மளுக்கு தெரியும் போது ஏங்க அவங்க செய்ய மாட்டாங்க? உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு வெளியில போற எலிமினேட் ஆகிறவன் சர்ப்ரைஸா இருக்கணுமா, இல்ல வெளில இருக்கிறவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கணுமா சொல்லுங்க. நியாயப்படி சொல்லுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் எவன் வெளில போறான்ற சர்ப்ரைஸ் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா சார். வெளில இருக்க நம்மளுக்கு எதுக்கு இருக்கணும்? ஆனா இதுக்கு அர்த்தமே கேம் பிகினிங்ல இருந்து அவர் ஒண்ணுமே கான்ட்ரிபியூட்டே பண்ணல சார் இந்த ஷோல. ஆனா அவருக்கு யாருங்க? அவ்வளவு ஓட்ஸ் இருக்கு. மணி ஓகே, அதாங்க மணி ஸ்கோர் பண்ற மாதிரி மணியை அடிக்கிற போதெல்லாம் நீங்க இப்ப பாருங்க, அந்த ஹேமா ஆண்டி வந்து தேவையில்லாம மணியை ஹீரோ ஆக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கமல் சார் ஆக்கினா இருப்பாருங்க சூப்பரா. அந்த ட்ரூ கலர்ஸ்ன்ற வார்த்தைக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து சும்மா இருந்த மணி, நானே சும்மா வந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள, என்ன போய் இவ்வளவு பேசி பெரிய ஆள் ஆக்கிட்டீங்கன்ற மாதிரி தான் ஆக்கி விட்டாரு கமல் சார். அந்த ட்ரூ கலர்ஸ் சரி அதை சொல்ல ப்ரோ, இல்ல அதை நான் அடிக்கடி சொல்லிட்டேன். அப்படி நான் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, வாட்டர் கேன் போடுறவங்க இருந்தவங்க நீங்க கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னு ஒரு 2-3 பேர் கமெண்ட் போடுறாங்களா. சரி எதுக்கு அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்னு விட்டுட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த ஆன்டி வந்து ஓரளவுக்கு மணிக்கு ஃபேன் பேஸ் ஏத்தி விட்டாங்க. அப்புறம் கமல் சார், இது ரெண்டும் இல்லைன்னா மணி வந்து இன்னைக்கு கொஞ்சம் டவுனா தான் இருந்திருப்பானா. அப்புறம் ஆனா அந்நியாயம் இவங்க மணி எல்லாம் இவ்வளவு நாள் 80 ஒண்ணுமே பண்ணல, ஒருத்தர் கூட கூட சண்டை போடலங்க. அக்கிரமங்க இதெல்லாம். ஆனா பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்க? சண்டை போடலன்றதுதான் சொல்றீங்க. என்னமா இப்படி பண்றீங்களேம்மா நீங்களும்? மேம் ப்ரூட்டல் மேம். இல்ல சண்டைங்கிறது அப்ப வாங்கல டெய்லி நீங்க பிக் பாஸ் தமிழ் 7 நாமினேஷன் பண்ணி ரிவ்யூ போடுறது போல பிக் பாஸ் தமிழ் 7 வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு போடுங்க. ஒரு குரூப்ல நிறைய பேர் வந்து சண்டை போடலாம், ஜாலியா இருக்கும். வர சண்டையில ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆக்ஷன் படம் மாதிரி. நல்ல விஷயம் இல்லங்க. அது வந்து அவருக்கு ஸ்கிரீன்ல வந்தாலே பக்கத்துல வந்து ரவீனா இருக்காங்க, ரவீனா ஸ்கிரீன்ல வந்தாலே மணி பக்கத்துல இருக்காங்க. அதை தவிர அந்த 2 பேரும் வந்து வேற என்ன பண்ணாங்க? ஏங்க அவங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாங்க. எதுக்குங்க புரியுதா இல்லையா அவங்க 2 பேரை ஒண்ணா செலக்ட் பண்ணாங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே புரியலங்க. அதாங்க சொன்னேன், போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாங்கன்ட்டு. யாருக்குங்க கிடைக்கும் இந்த குறுப்பனை? 2 பேருக்கு சம்பளம் கொடுத்து ஒரே வீட்டுல உட்கார வச்சு மொபைல் பில் எல்லாம் கட்ட தேவையில்ல, ரீசார்ஜ் எல்லாம் பண்ண வேணாம், நீங்க டைரக்டாவே பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொடுத்து அதுக்கும் நாங்க பேமெண்ட் கொடுத்து தேவைப்படும் போது ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏதாவது ஒரு டாஸ்க்ல கேம் ஆடி எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி கையில கொடுத்து அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல டிசைனர் க்ளோத்னு சொல்லி ஒரு 2 ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு டிசைனர் இதுல மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணிருந்து வச்சு எவ்வளவு விஷயங்க. போன ஜென்மத்துல அவங்க புண்ணியம் பண்ணிருக்காங்க. யாரும் அவங்களுக்கு 2 பேர் தவறா பேசாது, கஷ்டமா இருக்கு. அடுத்து பொட்டி கூட எடுத்துட்டு போயிருவாங்க பாருங்க. சீரியஸா எங்க யாருமே ஒரே ஒரு வருத்தம் தாங்க, ப்ளே பண்ணி இவங்களை பொட்டி எடுக்க விடாம வேற யாரும் எடுத்துட்டு வெளில வர மாட்டாங்களா? அதையாவது யாராவது எனக்கு ஒன்னே ஒண்ணு வேணுங்க. எனக்கு இதெல்லாம் கூட ஓகேங்க, அந்த கிராண்ட் விட்டாரா காரையும் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுங்க.
ஆனா அது விக்ரமுக்கு தானே? அப்படியாச்சு தெரியலையே. அந்த வின் 5 ஸ்டார் பண்றவங்களுக்கு அந்த கிடையாதா? கார் அந்த அந்த டாஸ்க் இது பண்ணவங்களுக்கு தானே இல்லையா? அப்படி எனக்கு தெரியல. எனக்கு அதான் தெரியல. இன்டர்வியூல இந்த கொஸ்டினையும் அப்ப ஆட் பண்ணிக்கலாம். கார் உங்களுக்கு நம்ம அவர்கிட்டயே கிளாரிஃபை பண்ணிடலாம். எது ஓலா கார்ல வந்தீங்களா இல்ல கிராண்ட் விட்டார்ல வந்தீங்களா அப்படிதானே கேட்கணும். ஆமா. இந்த ஆனா சீசன் விக்ரம் தாங்க எப்ப இன்டர்வியூ பண்ண போறீங்க? என் கணக்குப்படி நாளைக்கு கால் வரும், இல்லைன்னா நாளைக்கு வரும். இல்ல ஆனா உங்களுக்கு கேட்கறதுக்கு கேள்வியே இருக்காதே ஜோ. என்ன ஜோ கேட்பீங்க? அவங்களுக்கே ஏவில போடுறது கூட எதுவுமே இல்லையே. எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவரோட ஏவி தான் இல்ல எனக்கு இல்லங்க, வந்து நிறைய 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 கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. இப்ப ஃபுல் வன்மத்துல இருக்காரு. இப்ப என்ன கேட்டாலும் நிறைய உண்மைகள் நமக்கு சொல்லுவாங்க. ஓ, அப்ப இந்த சரண் விக்ரம் இன்டர்வியூ வந்து வன்மம் இன்டர்வியூவா இருக்க போதா அப்போ? இப்பயாவது ஏதாவது வன்மத்தை கொட்டுட்டோமே மனுஷன், வீட்டுக்குள்ளதான் கொட்ட முடியல. இல்ல எனக்கு அப்படி தோணல ஜோ. அவர் அப்பவும் பாலிஷ்டா தான் பேசுவாருன்னு தோணுது ஆக்சுவலி. பார்க்கலாம், இந்த இன்டர்வியூல தெரிஞ்சிடும் ஆக்சுவலி. பார்ப்போம். அது வந்து ஆர்ஜே பிராவோ இன்டர்வியூ மாதிரி இருக்கா, அப்படி இல்லைன்னா கானா பாலா இன்டர்வியூ மாதிரி இருக்கான்றத பார்த்துவோம். கானா பாலா இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டா நானே அசந்து போற அளவுக்கு ஒரு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா. இல்ல வாழ்க்கையில உங்க யாருக்காவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிரச்சனை கஷ்டம், நம்மளுக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து துக்கம் அடைக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கானா பாலாவோட அந்த இன்டர்வியூ பாருங்க. அப்ப தெரியும் ஜோ மைக்ல விட நம்ம கஷ்டப்படல அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து நீங்க அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. எப்படிங்க அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி டவுட் ஆச்சு. பாதியில எழுந்து போனோம்லாம் உங்களுக்கு எல்லாம் தோணவே தோணாதா ஆக்சுவலி? ஆனா சிரிப்பு வரல. எப்பா சிரிச்சா போச்சு ரவுட்டு தான்ப்பா அது எக்ஸாக்டா. அவர் நிறைய விஷயங்கள் பண்ணாருப்பா. நீங்க அதெல்லாம் நீங்க இதுவே நீங்க கேமரா முன்னாடி இருந்த கண்டென்ட் தானே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் என்ன தனியா விட்டாங்க அவரோட. நான் தான் அவரை கூட்டு போய் சாப்பிடலாம் வச்சு அவர்கிட்ட பேசி கீழே கூட்டு வந்தேன். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2 அவர் கதற என்ன கோபமோ தெரியல விஜய் டிவிக்கு. அடிக்கடி ரிவ்யூல அவங்களை வச்சு செய்யறதுனால என்ன செஞ்சுட்டாங்க இன்னைக்கு. அந்த டவுட் எனக்கு இருந்துச்சு, எப்படி சிரிக்காம பண்ணாரு. நீங்க நோ சொல்ல முடியாது, இல்ல போதும்னு பாதியில குவிட்லாம் பண்ண முடியாது. அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியே ஆகணுமா? ஏங்க நான் ஒரு சேனல் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். நான் எப்படிங்க நோன்னு சொல்லிட்டு வருவேன்? சேனல் நம்மளை நம்பி கஷ்டப்பட்டு அமுச்சு விட்டுருக்கு. அப்ப நான் எப்படிங்க நோன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சு சரவணன் விக்ரம் இன்டர்வியூ வந்து ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருக்கு ஜோ ஆக்சுவலி. ஏன்னா ஆக்சுவலா ஆர்ஜே பிராவோட இன்டர்வியூ 500K டச் பண்ணணும்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆக்சுவலா சொல்லணும்னா எனக்கு ஒரு ஆசை, அவருக்கு வந்து ஒரு கப் ரெடி பண்ணி டைட்டில் வின்னர் சரவண விக்ரம்னு அதுல இது பண்ணி அத ஒரு கையில கொடுத்து. நீங்க யோசிச்சு பாருங்க, வினுஷா இன்டர்வியூ 4 lakhs, ஓகேவா? ஆர்ஜே பிராவோ இன்டர்வியூ 5 lakhs. நான் சொல்றது 2 சேனல் சேர்த்து. இதுல டச் பண்ண எவனாவது நினைச்சு பார்த்திருப்போமா? இவங்க 2 பேரும் டிவி வீட்டுக்குள்ள கூட அவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குமான்றது எனக்கு தெரியல. இல்ல அவங்க என்ன சொல்ல போறாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா, அதனால. அதுதான், அது கண்டிப்பா சரவணன் விக்ரமுக்கு இருக்கும். ஏன்னா டைட்டில் வின்னர் ஆச்சு. ஆமாங்க, அந்த கப்பு ரெடி பண்ணி ஆடியன்ஸ் சார்பா, இந்தியா கிளிட் சார்பா வீட்டுக்குள்ள இருக்கும் போது அந்த மனுஷனை மிக்சர் இருந்துட்டுறது, வெளில போனதுக்கு அப்புறம் கப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேக்குறது நல்லா இருக்கு சார் உங்களுடைய நியாயம். இல்ல ஃபேன் மீட் வச்சீங்கன்னா இந்தியா கிளிட்ஸ்ல நான் வரேன். எனக்கு சரவணன் விக்ரம் பார்க்கணும் ரொம்ப, என்ன சொல்றேன். ஆமா 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 ஜோ, எங்களுக்கும் ஒரு அரேஞ்ச் பண்ணுங்களேன் பாக்குறதுக்கு. பண்றோங்க. இந்த மாதிரி ஃபேன் மீட் இருக்குமான்னு தெரியல, பட் பாப்போம். அதையே அவாய்ட் பண்ணிடலாமான்னு நானே சொல்ற ஆள் தான் நானு. ஜோவிகா, என் அக்கா பொண்ணு ஜோவிகாக்கு மட்டும் வைக்கலாமான்னு முடிவு பண்ணிருக்கேன். அக்காக்கா என் அக்கா பொண்ணு அக்கா அக்செப்ட் பண்ணுவாங்களா?
இன்டர்வியூவே கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல இன்டர்வியூ எனக்கு கொடுக்கலையாக்கா? எனக்கு வந்து ஒரு டைம்ல நீங்களும் அவங்களும் சேர்ந்து அந்த ஜோவிகாவோட எஜுகேஷன் பத்தி 2 பேரும் சேர்ந்து ரிவ்யூ கொடுத்தீங்களே, ஆமா அந்த காம்போ மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? நான் எங்க கொடுத்தேன்? என் முகம் மட்டும் தாங்க இருக்கும். அவங்க தாங்க ஃபுல்லா பேசி ரிவ்யூ முடிச்சிட்டாங்க. இல்லைங்க, அத இன்னும் கொஞ்சம் காரசாரமா கொண்டு போயிருந்தா. இல்ல இவரு பேசுவார் அக்கா அக்கா. இல்லங்க ஏங்க அது ஒரு அதாவது நான் அந்த இதுல வந்து ஆங்கரா போயிட்டேன், நான் ரிவ்யூவரா போல. ஓகேவா? அது அவங்க ஷோ பிக் பாஸ் எஸ் வனிதா. ஓகேவா? நான் ஒரு ஆங்கரா, அங்க ஆங்கரா போனாவே ஆமா போடணும். அதனாலதான் ரிவ்யூவரா ஏன் போயிட்டீங்கன்னு நீங்க ரிவ்யூவரா போய் அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஆங்கரா போகாதீங்க. கொஞ்சம் அதுக்கு தைரியம்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப கம்மிங்க. நானும் ஃபேட்மேன் பிரதரும் பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி, நானும் ரவீந்திர பிரதரும் ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம். நீங்க இப்ப கூட இருக்கோம் போல சீசனுக்கு. ஏங்க அவரோட பண்றது இல்லங்க, நீங்க இவங்களோட பண்ணுங்க, அதாங்க ஃபயரா இருக்கும். அண்ணனை வாண்டடா மாட்டோட பாக்குறீங்க. ஆக மொத்தத்துல வத்தி குச்சி வனிதாக்கா கிட்ட பத்த வச்சு என்ன காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. என் மேல அவ்வளவு வன்மம் இருந்திருக்கு இந்த குரூப்ல. இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி போகாம தண்ணி குடிக்காம பேசுனதுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்றீங்க. இல்ல அண்ணா அண்ணா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த ரிவ்யூ ஒரு மீம் இருக்கும், நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு ஒரு மீம் இருக்கும். இப்ப நீ சிரிச்சல. அந்த பையனை செலிபிரிட்டி ஆக்கி அவன் இன்னொரு சேனல்ல ஆங்கரா போட வச்சிட்டீங்களா நீங்க? சீரியஸா அது ஏங்க அப்படி பண்ணாங்க? எங்களுக்கு இப்ப நினைச்சா அது ஆக்சுவலி அந்த எபிசோடோட ஃபன்னே அதுதான் தெரியுமா? நீங்க எல்லாமே போனா வந்து ரொம்ப ஆக்சுவலி ஃபேட்மேன் கூட அவங்க ஒரு அந்த ஒரு இது போச்சு இல்லையா, அவருமே ரொம்ப சட்டலா அப்படியே பேசின மாதிரி இருந்துச்சு. அப்படி எப்படி நீங்க பேசுறீங்க? அது வந்து ஒரு எத்திக்ஸுங்க. நம்ம மரியாதை குறைவாக நம்ம யார்கிட்டயுமே பேசிக்க முடியாதுங்க. இல்லங்க, மரியாதையோடயே வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கலாம்ல. அவங்க கிட்ட வந்து ரொம்ப அவங்க சொல்றதுக்கு சரின்னு சொல்ற மாதிரி இருக்குது. நான் அந்த மொத்தத்தையும் என்னுடைய பாயிண்ட ஒரே வரியில வச்சிருப்பேன், ஆனா அதை நீங்க யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்களும் மாயா மாதிரி உங்களோட அது என்ன இல்ல அதுல அது எந்த வரியில நான் வச்சேன்றத சொல்றேன், இப்ப உங்களுக்கு அது புரியும். அந்த விசித்ரா மேட்டர் என்ன, எஜுகேஷன் முக்கியம், கரெக்டா? அதான மேட்ரு. ஆமா. நான் பேசும்போது அக்கா கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்க வந்து அக்கா சொல்ல எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, சில பேர் கம்பவுண்டரும் ஆகணும்ல அப்படின்னுவாங்க மொத்தத்துலயும். ஓகே, அப்ப நான் சொல்லுவேன் கம்பவுண்டர் ஆவறது கூட படிக்கணும் காரணம் 10வது பாஸ் பண்ணணும்னு. அது ஓகேவா? அது இருக்கும். அத நிறைய பேர் அதை பார்த்து கீழே கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ஆனா அதுதான் என்னோட மெயின் தாட். அதை நான் அங்க பதிவு பண்ணிட்டு ஓடி வந்தேன். இல்ல அது வந்து அப்படி மைண்டுக்குள்ள போற மாதிரி இல்ல ஜோ. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு நான் கொடிதான் பிடிக்கணும் தானே வேணும் உங்களுக்கு. உங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்க வந்து 2 பேரும் அடிச்சுக்கலாம். நல்லா இருக்கு கைஸ். ஆனா அவங்க இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இப்போ வரைக்கும் நான் அவங்க பொண்ணுக்கு அகைன்ஸ்டா தான் நான் பேசியிருக்கேன். அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க அடிப்பட்ட போது கூட நான் கால் பண்ணி பேசும்போது கூட அவங்க நார்மலா தான் பேசுவாங்க. அவங்களுக்கு என் மேல எந்த கோவமும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் என் ரிவ்யூல நான் இப்படிதான் இருப்பேன். ஏன்னா என்னை நம்பி நிறைய பேர் பாக்குறாங்க. நான் என் ரிவ்யூல பயாஸ்டா இருந்துட்டேன்னா சொல்லி கொடுத்துச்சு. ஜோ அப்படியே உங்களை பயாஸ்டுன்னு சொல்லிட்டாங்க ஜோ. அது பயாசு தாங்க. அது பயாசு தான். எப்படி ஒட்ட பயாசு? சரி தப்பு இருக்கு, அதை நான் சரி பக்கம் நின்றுனா நான் ராங் பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு நான் பயாசு தான். நான் அந்த பயாஸ்லாவே இருந்துட்டு போறேன், பிரச்சனை கிடையாது. எனக்கு நான் ஒண்ணு சொல்ல நினைச்சேன், உங்க ரிவ்யூல நான் எப்பவுமே சம்டைம்ஸ் எபிசோட் பார்க்கலனாலும் உங்க ரிவ்யூ பார்ப்பேன் ஸ்டார்டிங்ல. அப்போ நீங்களும் ஒரு ஆங்கரோட அந்த கெமிஸ்ட்ரி அந்த பூர்ணிமா வச்சு பேசுவீங்க, எனக்கு செம்ம சிரிப்பா இருக்குங்க. அது நல்லா இருக்கும் பார்க்க. நன்றி. ஆமா ஆக்சுவலி நீங்க
எனக்கு சொல்லுங்க ஆங்கர் அவங்க பார்க்கதான் விஜய பார்க்கதான் பாவமா இருக்கும். இல்லங்க தம்பி ஆமாமா அருமையா முதல்ல கொட்டாய வாயில வச்சே முழுங்குவான் வெளில விடாம. அதுவும் மாட்டிப்பான். அது மட்டும் இல்லாம சில டைம் ஜோ நான் ஷோ பார்த்துட்டு வந்தே பார்க்காம இருந்தேன் அப்படின்னு பாருங்க, அப்பவே மாட்டிக்குவாரு அவரு. ஏங்க ஒரு இடத்துல அக்ஷயாக்கு ஏங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு கேட்டாரு. அக்ஷயா எல்லாம் வெளில போயிட்டாப்ல. அண்ணா அக்ஷயாக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ட்டா. டேய் அந்த பொண்ணு ஹெல்மெட் கறி போயிடுச்சு. ஐயோ அண்ணன் அர்ச்சனாவோட தங்கச்சி அக்ஷயா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுல. அர்ச்சனாவா அக்ஷயா? ஐயோ ஃபன்னா நல்லா இருக்கு இருக்கும். அதெல்லாம். நல்லா இருக்கும். தம்பி கிட்ட தனியா போறதுதான் கஷ்டம். தம்பியோட பேச தம்பி அப்படியே கலாச்சிக்கிட்டே போயிடுவேன். ஜாலியா இருக்கும். ஒரு 1 hour டைம் பாஸ் பண்ண வேணாம். ஆனா அவரும் அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல. அவரும் ஷோ பாத்துருக்க மாட்டாரு, அப்படியே சமாளிப்பாரு. அப்படின்னுவாரு. ஏங்க நான் ஷோ பார்த்தேன் இல்ல நான் பார்க்கல அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. நான் பேப்பரை வச்சுட்டு பேசினேன்னா ஷோ பார்த்தேன். நான் பேப்பரை என் கையில இல்லாம அப்படியே பேசினேன்னா நான் ஷோ பார்க்கலன்னு அர்த்தம். ஆனா இதுக்கு மேல அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்றேன். ஆமா, இனிமே ஃபர்ஸ்ட் அத நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த இது. இல்ல ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ரெவ்யூ பண்றதுல ரொம்ப என்ன சொல்ற 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜ் எடுத்து வந்து சொல்லுவீங்க. இப்ப அந்த நாள் போக போக எப்பயா முடி விட்டுருக்குல. ஏங்க கிட்டத்தட்ட நான் வாங்கின காப்பியர் பேஜ் மொத்தமும் காலி ஆயிடுச்சுங்க. இல்ல இப்ப ஜோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பின்ல போடு, இந்த சீசனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, வர்த்து இல்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு போல இருக்கு. இல்ல ஏங்க டஸ்ட்பின்ல போடவே முடியாதுங்க. ஏன்னா அதை வச்சுதான் நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன் கொஸ்டின்ஸுக்கு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும். ஆமா, இல்லன்னா நான் ஏங்க வந்து எழுதிட்டு இருக்கேன். இன்டர்வியூக்கு ரெடி பண்றது பிளான் பண்ணி. ஏங்க நான் எழுதி அதுல பாக்ஸ் போட்டு ஆபீஸ்ல வச்சுட்டு போயிருவேன். அடுத்த நாள் காலைல ஆபீஸுக்கு ஒரு பையன் வந்து அதை ஒரு வேலையா இதுல அடிக்கணும், வேர்ட் டாக்குமெண்ட்ல அடிச்சு வைக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி பேஜ் வச்சிருக்கோம் ஷீட், அதுல அவன் ஃபில் பண்ணிட்டு போகணும். அது தனி வேலை. பேப்பர் வச்சிருக்கும் போது நான் என்ன நினைப்பேன்னா, நீங்க அந்த லேப்டாப் இந்த நியூஸ் லீடர்ஸ்ல லேப்டாப் சும்மா இப்படி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேங்க. இல்ல புரியல. நீங்க பைட் வாய்ஸ்ல சத்தமா பேசி கேவலப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல இன்டர்வியூக்குலாம் அந்த நோட்ஸ் வச்சுப்பீங்கன்னு சொன்னீங்களே, அவ்வளவு தேவைப்படுது அந்த பேப்பர். பரவாயில்ல, வலிக்குது ஆனா வெளில காட்டிக்க முடியல. என்னால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியலமா. எப்படிமா சிரிக்காம கேக்குற? ஜோ கூட சேர்ந்து சேர்ந்து சில இதெல்லாம் சிரிக்காம கேட்க கத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணனோட ரிவ்யூ எப்பவுமே பாப்பேன் நானு, அதனாலதான். பத்தியா அவன் கலாச்சாரத்துல இதான் அதிகமான கலாச்சாரம். இப்ப கூட பியூட்ல தான் எடுக்காம சிரிச்சுட்டு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட் பண்ணுவா பாரு தங்கச்சி. இல்ல அப்படி சொல்ல வரல அப்படி இல்லண்ணா, அப்படி இல்லண்ணா, உங்க ரிவ்யூ தான் சொல்லல. பாத்தீங்களா இல்ல? சீரியஸா விக்னேஸ்வரி, நீ இதுக்கு டைரக்டா சிரிச்சிடலாமா? ஏமா இப்படி பண்ற அவரை? பாவம். இதுல என்ன கொடுமைனா, நான் ரிவ்யூ ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், விக்னேஸ்வரி ஸ்டார்டட் ட்விட்டர் ஸ்பேஸ், ப்ளீஸ் ஜாயின். ஆனா அந்த அம்மா என் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்காங்க, நான் நம்போடும். பாத்தீங்களா இல்லையா? எந்த ஒரு வில்லத்தனம். இல்ல நீங்க முடிச்சு நான் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் சொன்னே உங்க வியூ இந்த யூடியூப் சேனல் தான் நான் போய் இந்தியா கிளிட்ஸ் உங்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நல்ல விஷயம். அப்ப வனிதா கதை பாத்துட்டு இருக்கீங்க, நான் நியூஸ் கிளிப்ஸ்ல பண்றேன். இல்ல ரஜினா மாதிரி சொல்றாங்க, இந்தியா கிளிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். அப்ப வனிதாக்காவை பாத்துட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க. ரைட், ஓகே. ரெண்டும் ஒண்ணுதானே, ரெண்டும் ஒரே